Hey, this is Vicky, the brand maker. Welcome to the Madras Talk Show. இன்னைக்கு we have a special guest. நிறைய business owners, நிறைய entrepreneurs and நிறைய companies வந்து இந்தியாவில் evolve ஆயிட்டு இருக்கு. ஆப்ரேஷன்ஸை தாண்டி இந்த other side of business like இந்த compliances, company registration இதை பற்றின கிளாரிட்டி வந்து நம்ம நிறைய பேருக்கு இல்லை. இதை பற்றின நிறைய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கும் அண்ட் நிறைய கிளாரிஃபிகேஷனை கிளியர் பண்ணுறதுக்கும் we have a special guest. லா இன்டெலிஜென்சியாவோட ஃபவுண்டர் மிஸ்டர் அறிவழகன் on our show. Sir, welcome to the show. வணக்கங்க. Thank you so much, sir. Yes. Thanks for your time. Thank you. Sir, first உங்களோட கம்பெனியை பற்றி சொல்லுங்கள் அண்ட் உங்களை பற்றி சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் லைக் லா ஃபார்மில் வி ஹேவ் நிறைய கேட்டகரிஸ்லாம் இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக பிஸ்னஸ் கேட்டகரி சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன் சார்? ஸோ நான் 2005 தான் நான் என்னோடய லா கிராஜுவேஷன் நான் முடிச்சுட்டு நானுமே ஜென்ரலாக எனக்குமே இந்த இவ்வளோ ஃபீல்டு இருக்குது அப்படின்றத பற்றின பெரிய அவேர்னஸ்லாம் கிடையாது. ஸோ நான் ஒரு லீகல் ஃபார்மில் ஜாயின் பண்ணி நார்மலாக ஹைகோர்ட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்னோடய ப்ராக்டிஸ் ஆரம்பித்தேன். 2005 2009 வரைக்கும் என்னோடய கோர்ட் ப்ராக்டிஸ் தான் போயிட்டு இருந்தது. பட் நான் படித்தது எல்லாமே வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், கம்பெனி லா, இதுதான் என்னோட மேஜராக நான் எடுத்து படித்தது. பிஜி பண்ணதுமே அதில் தான் பண்ணியிருந்தேன், மாஸ்டர் ஆஃப் லா பண்ணதுமே. ஸோ கோர்ட் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அங்கே தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். காலையில் 8 மணிக்கு ஆஃபீஸ் போயிடுவோம். அங்கேருந்து அந்த கேஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போவோம். கோர்ட்டுக்கு போனோம் அப்படின்னா அங்கே கேஸ் ரீச் ஆகுதோ இல்லையோ நம்ம காலையில் 10 மணிக்கு கோர்ட்டில் உட்காரோம். சாயங்காலம் அந்த 6 மணிக்கு முடிகிற வரைக்கும் நம்ம அங்கே தான் இருந்துட்டு திருப்பி எனக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க் வந்துடும். ஸோ என்னோடய ஒர்க் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ரொம்ப மெக்கானிக்கலாக போக ஆரம்பிச்சிருச்சு. பட் ஒன் ஃபைன் டே ஹவ் டிசைடட் எதுக்காக நம்ம வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம படித்தது எல்லாமே இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு, கம்பெனி லா, அந்த ஃபீல்டில் இல்லாமல் நம்ம வந்து ஜென்ரல் கோர்ட் ப்ராக்டிஸில் இருக்குமே அப்படின்றத ரியலைஸ் பண்ணிவிட்டு 2009 ஐ ஸ்டார்டட் திஸ் ஃபார்ம். அப்போ என்னன்னா நானே என்னோட ஒய்ஃப் 2 பேருமே அட்வொகேட்ஸ் தான். ஸோ 2 பேரும் ஒன் ஃபைன் டே வி ஹவ் டிசைடட் டு கம் அவுட் ஆஃப் த ஜென்ரல் கோர்ட் ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்டார்ட் த இண்டிபெண்டன்ட் ஃபார்ம். ஸோ அப்போ எங்களுக்குள்ள இருந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து 3 விஷயம் இருந்துச்சு. ஒன்று வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய ஆண்டர்ப்ரனர்ஷிப் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பொதுவாக ஒரு குழந்தைய வளர்க்கும் பொழுதே நீ நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர நீ வந்து காலேஜ் முடிச்சுட்டு பிஸ்னஸ் ஆரம்பி அப்படின்றது எங்கேயுமே சொல்கிறது இல்லை. ஸோ நம்ம இங்கே தமிழ் கம்யூனிட்டியில் பிஸ்னஸ் பண்ணுறதுன்றதே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ புது தமிழ் ஆண்டர்ப்ரனர்ஸ் நிறைய பேரை உருவாக்கணும். 2வது வந்து இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இந்த விஷயங்கள்லாம் வந்து பெருநிறுவனங்களுக்கு மட்டுமே ஒரு சொந்தமான ஒரு விஷயமா இருந்துச்சு. நான் சொல்கிறது 2009 அந்த காலகட்டத்தில் பெரிய கம்பெனிஸ் மட்டும்தான் இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்ற விஷயத்துக்கு ஒரு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணுறது, காப்பிரைட் பண்ணுறது, பேட்டர்ன் பண்ணுறதுனா பெரிய எம்என்சிஸ் தான் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து கொண்டு போய் எம்எஸ்எம்இஸ்க்கு சேர்க்கணும். சிறு குறு நிறுவனங்களும் இந்த விஷயங்கள்னால பயன்பெற்று அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்றது 2வது ஆப்ஜெக்ட். 3வது வந்து இங்கே இருக்கக்கூடிய நிறைய எம்என்சி கம்பெனிஸ் இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணுறதுக்கான லீகல் ஃபெசிலிட்டேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த 3 ஆப்ஜெக்ட்ஸையும் பேஸ் பண்ணி 2009 லா இன்டெலிஜென்சியா ஆரம்பித்தோங்க. ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் வி ஐடென்டிஃபைட் அ வெரி பிக் கேப் இன் திஸ் ஃபீல்ட். இப்போ நிறைய சின்ன பேன் கார்டு பண்ணுறவங்க கூட ட்ரேட்மார்க் பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டாங்க. பட் அந்த டைமில் அந்த 2009 2008 அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஃபர்ம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அந்த கேப் ஐடென்டிஃபை பண்ணி தான் இதுக்குள்ளே நாங்கள் வந்திருந்தோம். ஃபேண்டாஸ்டிக் சார், தட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஜர்னி நீங்கள் சொன்னது. த ரீசன் ஃபார் திஸ் பாட்காஸ்ட் சார், நாங்கள் எதுக்கு இந்த ஒரு டாக் ஷோ நாங்கள் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணோன்னா, ஜென்ரலாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் வாட் எவர் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பிஸ்னஸ் ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு ஹையரார்கி செட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ லைக் ஒரு ஸ்டோர் போகிறாங்கன்னா ஸ்டோருக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், அப்புறம் இன்டீரியர் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா ரா மெட்டீரியல்ஸு, அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் பேஸ்லாம் கொண்டு வந்து அடியில் பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதாவது ஒரு லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு கீழே தான் இந்த கம்ப்ளைண்ட்ஸும் கொண்டு போய் வச்சுருக்காங்க போல். இது பண்ணதுக்கப்புறம் தான் கம்ப்ளைண்ட் ஸ்டெப்பே போகலாம் அப்படின்னு. நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு நிறைய ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ் உள்ளே வராங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ் உள்ளே வரும்போது அவங்களோட ஸ்கில்லை பேஸ் பண்ணி ஆப்ரேஷன்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் அந்த ஆப்ரேஷன்ஸை நம்பி உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கம்ப்ளைன்சஸ்ஸு லைக் இந்த ஃபைலிங்காக இருக்கட்டும், இல்லை நேம் ரெஜிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒரு ஃபியர் வருது. இன்னும் இவ்வளோ இருக்கா, நம்ம ஸ்கில்லை வச்சு ஏதோ ஒன்று பண்ணிடலாம்னு நினச்சா அதை தாண்டி இவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குது அப்படின்றதே உள்ளே ஜம்ப் ஆனதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்குது. லைக் வடிவேல் சொல்கிற மாதிரி தான், இவன் தான் எங்கேயோ வாங்கிட்டு வந்திருக்கான்ற மாதிரி எக்ஸாக்ட்லி ஈவன் நாங்களும் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு உள்ளே வரும்போது தெரியல. ஸோ நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், இல்லை இது வந்து ஒரு மேண்டேட்ரி அவேர்னஸ் தட் எவ்ரி ஆண்டர்ப்ரனர் ஷுட் நோ பிஃபோர் தே கெட் இன்டு பிஸ்னஸ். உள்ளே வரதுக்கு முன்னாடி இது எல்லாமே தெரிஞ்சுட்டு அட்லீஸ்ட் பேசிக்காக இது என்ன பண்ணணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுட்டு வரணும். ஸோ அப்போ அதில் என்னென்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது, என்ன டவுட்ஸ் இருக்குன்ற கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு இது வந்து நாங்கள் மெயினாக பிளான் பண்ணதுக்கு ரீசனே அதுதான். ஸோ இந்த வே நான் இந்த கொஸ்டினை சம்மரைஸ் பண்ணி சிம்பிளாக கேட்கணும் அப்படின்னா,
எதுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கட்டும், வை பிராண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ட்? ஓகே, முதல்ல பிராண்ட் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு செமினார் கொடுக்கறதுக்காக திருப்பூர் போயிருந்தேங்க. ஓகே. அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் வந்து பெரிய பெரிய மேனுஃபேக்சரர்ஸ் இருப்பாங்க. அந்த மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்களுக்கு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளைண்ட் தான். ஃபாரின்லேருந்து ஒரு கிளைண்ட் இருப்பார். அவர் வந்து இவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 10 வருஷம் 15 வருஷமாக ஆர்டர்ஸ் போயிட்டுருக்கு. அந்த ஒரே ஒரு வெண்டாருக்காக, அந்த ஒரு கஸ்டமருக்காக இவங்க வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணி இவங்களுக்கு வந்து இங்கேருந்து கார்மெண்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் கிடையாது. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன், அந்த ஒரு ஃபாரின் கஸ்டமர் ஒரு ஓவர் த நைட் ப்ரொடக்ஷன் வேண்டாம், எங்களுக்கு வந்து உங்கள் ஆர்டர் வேண்டாம் அப்படின்னு நிப்பாட்ட சொல்லிட்டாருன்னா, அந்த கம்பெனியோடைய அதுவும் அது வந்து ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட், கிட்டத்தட்ட 200-250 பேர் வேலை செய்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஓவர் நைட்டில் அவங்களோட நிலைமை வந்து தலைகீழாக மாறிடும். அவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் கிடையாது. இது வந்து ஒரு பக்கம் பெருநிறுவனங்களுக்குமே இந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. ரெண்டாவது, ஒரு சின்ன சிறு குறு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு கடையில் உட்காந்து ஒரு இட்லி விற்கிறக்கூடிய ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு மிக்சர் பேக்கெட் போட்டு விற்பாங்க. நம்ம நெகோசியேஷன் எங்கே பண்ணுவோம்னா அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட தான் பண்ணுவோம். அதுவே அந்த இடத்துல ஒரு பிராண்ட் ஒன்று போட்டு அது வந்து 10 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளாக இருக்கும், 100 ரூபாய்க்கு நம்ம விற்றாலுமே அதில் ஒரு பிராண்ட் போட்டு அதுக்குன்னு ஒரு லேபிள் போட்டு அதில் எம்ஆர்பின்னு ஃபிக்ஸ் பண்ணால் அந்த இடத்துல நம்ம வந்து நெகோஷியேட் பண்ணாமலே அது விலை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சாலுமே நம்ம அதை வாங்கிட்டு வந்துடுவோம். எந்த இடத்துல பிராண்ட் இல்லையோ, எந்த இடத்துல ரொம்ப லோக்கலைஸாக நம்ம வந்து அந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல தான் போய் நம்ம வந்து நெகோசியேஷன் அப்படின்றதே பண்ணுவோம். 5 ரூபாய்க்கு விற்பான், 3 ரூபாய்க்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்போம். ஸோ அந்த இடத்துலையுமே பிராண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. இப்போ சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுக்குலாம் வந்து ஒரு லீகல் ஃபீல்டில் நாங்கள் இருக்கோம். லீகல் ஃபீல்டில் வந்து பெருசாக பிராண்ட் அப்படின்றதே இருக்காது. ஒரு அட்வொகேட் இருப்பார், அவர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அந்த லெகசி ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓகே. பட் அதுவே ஒரு பிராண்ட் அப்படின்னு இருக்கு, அந்த அட்வொகேட்டே ஒரு பிராண்டாக வந்து தன்னுடைய கம்பெனியை வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணி அந்த கம்பெனிக்குன்னு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி அந்த பிராண்ட் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனி வந்து அடுத்தடுத்த வாரிசுகளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா அந்த பிஸ்னஸ் வந்து அதோட முடிவடைஞ்சிரும். ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த பிராண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் அதை நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு தான் வந்து லீஸ் ப்ரியாரிட்டி நம்மளோட மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னோட கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு கம்பெனி ஆரம்பிச்சிருவாங்க. கம்பெனி ஆரம்பிச்சுட்டு ஒரு 2 வருஷம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதா அப்படின்னு பார்ப்பாங்க. 2 வருஷம் கழித்து தான் நம்மக்கிட்ட வருவாங்க. அப்போ வந்து சார் ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு கேட்பாங்க. அந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா, அந்த பேர் வந்து ஆல்ரெடி வேறு யாராவது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த பேர் கிடைக்காம போகிறதுக்கு நிறைய சாத்தியங்கள் இருக்கும். இஃப் சப்போஸ் அந்த பேர் கிடைக்கல அப்படின்னா, அவங்க அத்தனை வருஷம் பில்ட் பண்ண அந்த மார்க்கெட்டிங் எல்லாம் போட்டு அவ்வளோ கஸ்டமர்ஸ் பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பிராண்டுக்குன்னு மார்க்கெட்டில் ஒரு ரெப்புடேஷன் இருக்கும். அது அத்தனையுமே வந்து நம்ம திருப்பியும் ரீபிராண்ட் பண்ணி திருப்பியும் ரீபில்ட் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் அவங்க பிராண்டுக்கு கொடுக்குறதும், அந்த பிராண்ட் தான் என்ன நாளைக்கு அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ண போது, அதுதான் அவங்களுக்கான ஐடென்டிட்டி. ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறோம், கிட்டத்தட்ட குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி பையனா பொண்ணா அப்படின்றது பிறக்கிறதுக்கு முன்னாடியே பையனா இந்த 10 பேர், பொண்ணுனா இந்த 10 பேர், அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம், பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம், நியூமராலஜி வரைக்கும் எடுத்துகிட்டு போவோம். பட் பிராண்டுன்னு வரும்போது அவ்வளோ மெனக்கெட்டுறது இல்லை நம்மளோட ஆண்டர்பிரினர்ஸ். அதில் ஒரு வகையில் அந்த ஒரு டவுட்டும் தானே சார் அது, இது இந்த பிராண்ட் வளரும் போது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு. ஆமாம், அந்த டைமில் இதுக்காக கூடிய செலவு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எக்ஸ்பென்சஸோட ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். பட் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து 2 ஸ்டாஃபுக்கு சேலரி கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் வாடகை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க திங்க் பண்ணுறாங்களே தவிர, இன்னும் அந்த பிராண்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதுக்கான அவேர்னஸ் இன்னும் பெருசாக வளரல. இப்போ உங்களோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னாலே பிராண்ட் பற்றி அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன் வந்து இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா அந்த நிலை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பிராண்டிங்கோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸே வந்து இந்த லோகோ தான் சார். ஸோ ஒரு கஸ்டமர் வராங்க, அவங்களோட பிஸ்னஸோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம வந்து ஒரு லோகோ டிசைன் பண்ணுறோம். இந்த லோகோ டிசைன் பண்ணும்போது இது வந்து லைக் ஆஸ் அ கிராஃபிக் டிசைனராகவும் ஒரு சேலஞ்ச் இருக்குது, பிஸ்னஸ் ஓனருக்கும் ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கூகுளில் பார்த்தீங்கன்னா வாட் எவர் நீங்கள் ஒரு என்ன ஷேப் போட்டு நீங்கள் கூகுள் இமேஜில் சர்ச் பண்ணாலும் அது இருக்கும். அதுதான் ரைட்டில் ரியாலிட்டி அதுதான். ஏன்னா அவ்வளோ சோர்சஸ் வந்துருச்சு, இமேஜஸ், ரெஃபரன்ஸு, அது இதுன்னு நம்ம என்ன ஒரு கிறுக்கி அதை கூகுள் இமேஜில் பார்த்தாலும் அதே மாதிரி சிம்பிளராக இருக்கும். அப்படின்றப்ப இந்த லோகோ க்ரியேட் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்குது. அதாவது நம்ம ஐடியாவோட ஒன்று க்ரியேட் பண்ணி அதை எதாச்சியாக கூகுளில் போட்டாலுமே அது அந்த இமேஜோட ரிஃப்ளெக்ஷன் எங்கேயாவது ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணுறதுக்கு கிளைண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி, லைக் நான் ஒரு லோகோ டிசைன் பண்ணிட்டேன், கிளைண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருவேளை இன்ஸ்டெட் ஆஃப் கூகுள் இமேஜஸை தாண்டி வேறு ஏதாவது லீகலாக இதை சர்ச் பண்ண முடியுமா? அந்த ட்ரேட்மார்க் சர்ச் ஆல்ரெடி இந்த ஸ்டைல் ஆஃப் லோகோ பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்காது?
இல்லை, 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேம் என்ன பேர் நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம் நம்ம பிராண்டுக்கு, ப்ளஸ் அதோடைய லோகோ. இது 2மே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிராண்டோடைய பேரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க, லோகோவெல்லாம் செலக்ட் பண்ணிருவாங்க. பொறுமையாக தான் நம்ம அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வருவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் இன்னுமே வந்து அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணிவிட்டு, ஒன்று வந்து கூகுளில் இருந்து அப்படியே எடுத்து அந்த லோகோவை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு லோகோக்கு நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அது வந்து உங்களை மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு டிசைனர் கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி எனக்கு வேணும். லோகோ அப்படின்றது நம்மளுடைய வேல்யூ சிஸ்டமை வந்து ஷோகாஸ் பண்ணும். நம்மளுடைய விஷன் என்ன, நம்ம மிஷன் என்ன, இது எல்லாத்தையுமே ஒரு சொல்லக்கூடிய ஒரு லோகோவா இருக்கணும். உதாரணத்துக்கு யூனிலிவரோட லோகோ பார்த்தீங்கன்னா, யூ அப்படின்ற ஒரு டிசைன் இருக்கும். அதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 24 எலமெண்ட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றுமே அந்த ஒரு சூரியனோட இமேஜ் இருக்கும். அது வந்து அவங்க எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்றத குறிக்கும். அடுத்து வந்து அங்க ஒரு முடியோடைய டிசைன் இருக்கும். அது வந்து அந்த பியூட்டியை வந்து குறிக்குது, அவங்களோட ப்ராடக்ட். ஸ்பூனோட டிசைன் இருக்கும். அது வந்து நியூட்ரிஷன் லெவலை குறிக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய மொத்த விஷன், மிஷன், வேல்யூ சிஸ்டம் அத்தனையுமே கொண்டு வந்து அவங்க அந்த லோகோவில் வச்சுருப்பாங்க. பட் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, கூகுளில் இருந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் வேணும். அவங்க கம்பெனி வந்து ஒரு 3 பேஸ் பண்ணி ஒரு பேர் இருக்குது அப்படின்னா, ஆன்லைன்லேருந்து 3ஓட ஒரு டிசைன் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்காங்களா, ரொம்ப சிம்பிள், போயிட்டு ஒரு வீட்டோட படத்தை கூகுளிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அஃபிக்ஸ் பண்ணி இதுதான் என்னோட லோகோ அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. பேருமே அதே மாதிரி தான். பேர் வந்து அவங்களுக்கு சூஸ் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளான பேர், கிங்னு வைப்பாங்க. கிங் ரியாலிட்டர்ஸ், கிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பேராக இருக்கட்டும், இல்லை இதுக்கு வைக்கக்கூடிய லோகோவாக இருக்கட்டும், நாளைக்கு இவங்களுடைய ஐடென்டிட்டியாகவே இருக்காது. ஏன்னா இதெல்லாமே பொதுவான பேர்கள். ஒரு பேர் வந்து நம்ம சூஸ் பண்ணோம்னா அது ரொம்ப தனித்துவமான ஒரு பேராக இருக்கணும். அந்த லோகோ வந்து கிரியேட் பண்ணணுமாலும் ப்ராப்பராக ஒரு டிசைனர் கிட்ட கொடுத்து இதுக்குன்னு ஒரு செலவு பண்ணி, என்னோட பிஸ்னஸோடைய விஷன் அண்ட் மிஷன் இதுதான், இதுக்கு பேஸ் பண்ணி எனக்கு கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கு இதுக்கு பின்னாடி ஒரு ஐடியாலஜி இருக்கும் அவங்களோட பிஸ்னஸ்க்கு பின்னாடி. ஸோ அது என்ன அப்படின்றத அந்த டிசைனருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு லோகோ டிசைன் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக அது வந்து ஒரு அவங்க பிஸ்னஸை வந்து அந்த லோகோவை பார்த்தாலே கஸ்டமர்ஸால் புரிஞ்சுக்க முடியும். இது வந்து ரொம்ப பாமர மக்கள் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் இப்போ ஏன்னா நிறைய 2K கிட்ஸ் வந்துட்டாங்க பிஸ்னஸ்க்குள்ள. அது மட்டும் இல்லாமல் டெக்கி பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏஐ பேஸ்டு லோகோ டிசைனிங் இதுக்கு வந்து போர்ட்டல்ஸ்க்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு நேமை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ ஏஐ அப்படின்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு தனித்துவமான பேரை கிரியேட் பண்ணி கொடுக்காது. நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி அது ஒரு நேம் கொடுக்கும். இதே பேரை அது 10 பேருக்கு கூட ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதனால உங்களுக்குமே அந்த நேம் மேலே உரிமம் அப்படின்றது இருக்காது. புரியுது. இது எல்லாமே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இதுக்குன்னு கொஞ்சம் மெனக்கெட்டு உட்காந்து ஒரு 10 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இதுக்குன்னு கன்சல்டேஷன் எடுத்து அதுக்கப்புறமா இந்த பேராக இருக்கட்டும், லோகோவாக இருக்கட்டும் ஃபைனலைஸ் பண்ணுறது தான் கரெக்டான ப்ரொசீஜருங்க. இதை செக் பண்ணும் போது, இப்போ இந்த ஒரு பேர் அப்படின்றத செக் பண்ணும்பொழுது நம்ம வந்து 2 போர்ட்டல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. ஒன்று வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அதாவது ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரி, அதோடைய டேட்டா பேஸ் நம்ம செக் பண்ணணும். அதுக்கு வந்து www.ipindia.gov.nic.in அப்படின்றது இருக்கு. ஸோ அந்த போர்ட்டலில் போயிட்டு இதுக்குன்னு ட்ரேட்மார்க் டேட்டா பேஸ் அப்படின்னு இருக்கு. அந்த ட்ரேட்மார்க் டேட்டா பேஸில் போய் நீங்கள் என்ன பேர் நீங்கள் செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அங்கே வந்து செக் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, MCA, அதாவது கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான MCA உடைய போர்ட்டல். ஸோ அங்கேயுமே வந்து என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்ற டேட்டா பேஸ் அவங்ககிட்டயுமே இருக்கும். அங்கேயுமே போயிட்டு நீங்கள் ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்ணலாம். 3வது, கூகுளில் வந்து ஜென்ரலாக உங்களோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியில் யாராவது இதே பேரில் இந்தியாவில் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்களா அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பேரை செக் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். லோகோவை செக் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக ப்ராசஸே கிடையாதுங்க. கவர்மெண்ட்டோடைய போர்ட்டல்ஸ் எதுலேயுமே லோகோவை செக் பண்ண முடியாது. ஜென்ரலாக கூகுள் இமேஜஸ் அதில் போயிட்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ண லோகோ யூனிக்காக இருக்கா அப்படின்றத அங்கே போயிட்டு நம்ம வேணால் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்க முடியுமே தவிர, லோகோவை சர்ச் பண்ணுறதுக்கு இனி வரைக்குமே ஆக்சுவலாக எந்த ஒரு போர்ட்டலுமே கிடையாது. வெரி கிளியர் சார். ஆக்சுவலாக இப்போ ஜென்ரலாக நம்ம கிளைண்ட்ஸ் இங்கே வந்தாங்க அப்படின்னா, ஒரு பிராண்ட் நேம் அவங்களே சொல்லுவாங்க. அந்த பிராண்ட் நேமுக்கு என்ன செக் பண்ண முடியும் அப்படின்னா, டொமைன் அவைலபிலிட்டி செக் பண்ணுவோம். ஓகே, நான் இங்கே இருக்கிற கன்சியூமர்ஸ்க்கு வந்து டொமைன் அவைலபிலிட்டியில் ஒரு நேம் இருக்குது அப்படின்னா அந்த பிராண்ட் நேம் அவைலபிள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ பட் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதில் புரிஞ்சுது, எவ்ரிதிங் ஹேஸ் டு ஸ்டார்ட் வித் பிராண்ட் நேம் தான். அந்த பிராண்ட் நேமோட செக்கில் இருந்து தான் நம்ம அடுத்தடுத்து வர முடியும். அண்ட் லோகோ ப்ராசஸ் வெரி கிளியர். ஏன்னா அது யூனிக்காக நம்ம ஒன்று பண்ணி ஆப்வியஸாக நம்ம கூகுள் சர்ச்லையோ நம்ம ஒரு இன்டர்னல் ரிசர்ச் பண்ணி தான் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றது ரொம்பவே கிளியராக புரிஞ்சுது சார். இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு இஷ்யூ, லைக் ஒரு பெரிய டெக் ஜெயண்ட் ஒரு பிராண்ட் லோகோ கிரியேட் பண்ணியிருக்காங்க, ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரீபிராண்ட் வந்து இந்தியாவில் இருக்கிற ஏதோ இன்னொரு கம்பெனியோட அந்த லோகோ வந்து மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஐ பர்சனலி பிலீவ்
இந்த லோகோவை பார்த்து டெஃபினட்டாக அதை காப்பி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நான். ஏன்னா எல்லாமே லைக் ஒரு ஜாமெட்ரிக்கல் ஷேப் தான், ஏதோ ஒரு ஃபார்மில் அந்த ஜாமெட்ரிக்கல் ஷேப் அந்த ஒரு சிமிலாரிட்டி வந்து அது ஃபாலோ ஆகிருக்கும் வாய்ப்பு இருக்குது. அகைன் இட்ஸ் மை ஒப்பீனியன். இந்த மாதிரி ஒரு லோகோ ரெப்ளிகேஷன் கேஸில் வந்து இப்போ அவங்க ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்கன்றப்ப நம்மள மாதிரி சின்ன சின்ன டிசைனர்ஸாக இருக்கட்டும், இல்லை அதை வாங்குற அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்கட்டும், இந்த லோகோ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்து தப்பிக்கணும், இல்லை ஒருவேளை நான் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னா இதுலேருந்து வெளில வர்றதுக்கு என்ன ப்ராசஸ்? இது கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்ல பேசுங்க. ஏன்னா இது பெரிய கம்பெனிஸ், பெரு நிறுவனங்களுக்கு இது ஒரு பெரிய டாஸ்க் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து கோர்ட்டாக இருக்கட்டும், மற்ற எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், அவங்களால ரொம்ப ஈஸியாக பேர் பண்ண முடியும். அட்லீஸ்ட் அந்த இஷ்யூலேருந்து வெளியே வரதுக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக அவங்க கிட்ட இருக்கும். பட் அதுவே வந்து ஒரு மீடியம் ஸ்கேல், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள் வந்து ரெகுலராகவே வரும். எங்களோட கிளைண்ட்ஸ் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளைண்ட் ஒருத்தர் அவருடைய பிராண்ட் நேம் வந்து வர்கீஸ் அப்படின்னு அவரோட பிராண்ட் நேம். அதில் வந்து ஒரு வி அப்படின்றது எப்படி இருக்குன்னா, ஒரு அந்த அந்த வியை வந்து ஒரு ஆர்ச் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பேர் முடிகிற வரைக்கும் அதை எடுத்துகிட்டு போய் சேர்ப்பாங்க. தேரன்ட்டு அந்த டைரக்டரி பிஸ்னஸில் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த வி அப்படின்றது விக்ட்ரி அப்படின்ற இன்னொரு ஒரு ஃபாரின் கம்பெனி, அவங்களோட அந்த அந்த பறவையோட இறகு மாதிரி அது போகும். ஸோ அந்த டிசைனை வந்து இவங்க வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்னா, லோகோ டிசைனர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவர் இந்த வியை வேற எங்க இருந்தோ எடுத்துகிட்டு வந்து அஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட 15-20 வருஷம் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த ஃபாரின் கம்பெனி இவங்களோட பிராண்டை பார்த்துட்டு, இது எங்களோட பிராண்டு, நாங்கள் 1980s இந்தியாவில் வந்து எங்களோட புக்ஸை நாங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ இந்த வி அப்படின்றது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு இவங்க மேலே நோட்டீஸ் கொடுத்து கோர்ட் கேஸ் எல்லாம் போய் கடைசியில் ஆமாம் இவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து 1980s இருந்துகிட்டு இருக்கு, அதனால இதே லோகோவை நீங்கள் பயன்படுத்த முடியாது, இதை உடனடியாக மாற்றுங்க அப்படின்னு கோர்ட் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க திரும்பவும் அவங்களோட பிராண்ட்லேருந்து அத்தனையுமே வந்து இவங்க திருப்பியும் ரீக்ரியேட் பண்ண வேண்டி இருந்தது. இவங்களோட ஸ்டாக்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே இவங்க மாற்ற வேண்டி இருந்துச்சு. ஏன்னா கோர்ட் இமீடியட்டாக ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள்லேருந்து நம்ம அந்த லோகோவை பயன்படுத்தவே முடியாது. இமீடியட்டா ஸ்டாப் பண்ணிடணும். ஆமா, இமீடியட்டா நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டியிருக்கும். இல்ல அதை நம்ம ஸ்டாப் பண்ணல அப்படின்னா திருப்பியும் கோர்ட்ல இருந்து இதுக்குன்னு அட்வொகேட் கமிஷனர் வந்து மொத்த ப்ராடக்ட்ஸையும் சீஸ் பண்ணிட்டு போற அளவுக்கு கான்சிக்வன்சஸ் இருக்கும். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா அந்த லோகோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒரு ப்ராப்பரான டிசைனர் கிட்ட கொடுத்து அதை வந்து டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா இந்த லோகோ, இந்த பிராண்டு இவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு கவர்மெண்ட்டாலேயே நம்ம இதை அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு கோர்ட்டு கேஸுன்னு போனாலுமே கவர்மெண்ட் பார்த்து வெரிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க, கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் அங்கே இருக்கக்கூடிய கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்க்குமே அந்த இம்ப்ரெஷன் இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு நிறைய டைம் கிடைக்கும் இதுலேருந்து, இந்த இஷ்யூலேருந்து வெளியே வரத்துக்கு. டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன இந்த எக்ஸாம்பிள்லேயே புரிஞ்சிருப்பாங்க இது எவ்வளோ பெரிய இஷ்யூ அண்ட் இது எவ்வளோ மேண்டேட்டரி. ஆமாங்க, ஏன்னா இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்வொகேட் ஃபீஸ் இருக்கும். அது தவிர்த்து இது வந்து இந்த கேஸுமே வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் இழுத்தடிக்குதுன்னா நீங்களுமே கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும். அது மைண்ட்லேயே அடுத்த ஹியரிங் எப்போ வரப்போகுது, நம்மளுக்கு சாதகமாக ஜட்ஜ்மெண்ட் வருமா, நம்மளுக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் வருமா அப்படின்ற விஷயங்கள்லாம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாகி நம்மளை பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ண விடாமல் இந்த கோர்ட்டு கேஸுன்னு இதில் அலையிறதுக்கு போகும். ஸோ அதை விட ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து பிராண்டை ப்ராப்பராக டிசைன் பண்ணிவிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம நாளைக்கு இந்த பிரச்சனை எல்லாமே தவிர்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வேறு வழியெல்லாம் நம்ம ரீபிராண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆமாம், என்ன இதுனாலும் ஃபைட் பண்ணிடலாம். ஆமாங்க, நம்ம ஜென்யூன் இன்டென்ஷனோடவே நம்ம அந்த லோகோ அடாப்ட் பண்ணியிருப்போம். நம்மளுக்கு தெரியாது இதை நம்ம காப்பி பண்ணோம் அப்படின்ற இன்டென்ஷன்லாம் நம்மளுக்கு இருக்காது. பட் எங்க இருந்தோ யாரோ ஒருத்தர் பண்ண மிஸ்டேக் கூட நம்மளுக்கு வந்து நாளைக்கு பெரிய கான்சிக்வன்சஸ் கொண்டு வந்துடும். இது கேஸ் வேரி ஆகுங்க. அவங்களோட லோகோ இவங்களோட லோகோவோட எந்த அளவுக்கு ஒத்து போகுது, ஒரே மாதிரி கட் காப்பி பேஸ்டா, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இதெல்லாம் தாண்டி பெருநிறுவனங்கள் நம்ம போது அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் எப்போ வேணாலும் அவங்களால பண்ண முடியும். எவ்வளோ ஃபண்ட் வேணாலும் அவங்க அலோகேட் பண்ணி இதுக்காக அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் கூட அவங்க பண்ணிக்கலாம், காம்ப்ரமைஸாக போகலாம். பட் அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சிறு குறு நிறுவனங்களுக்கும் இல்லை வந்து மீடியம் ஸ்கேல் கம்பெனிஸ்க்கும் அது கிடைக்காது இல்லையா? கண்டிப்பாக. நீங்கள் சொன்னீங்க நிறைய பேர் இந்த கூகுள்லேருந்து லோகோஸ் வந்து எடுத்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அவங்க எடுத்து யூஸ் பண்ணுற லோகோஸால் என்னென்ன கான்சிக்வன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க? ஐ வில் புட் இட் இன் திஸ் வே. இப்போ நான் வந்து ஒரு லோகோ நான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், அது ஒரு போர்ட்ஃபோலியோ ஒர்க்காக கூட இருக்கலாம். என்னோட போர்ட்ஃபோலியோக்காக நான் ஒரு லோகோ க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த லோகோவை வேறு எங்கேயோ யாரோ ஒருத்தர் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் நான் போய் அதை கிளைம் பண்ண முடியும் அது என்னோட லோகோன்னு? இன்கேஸ் நான் அதை நான் ரெஜிஸ்டர் பண்ணல, ட்ரேட்மார்க் பண்ணல, எதுவுமே பண்ண முடியல, நான் ஜஸ்ட்டு அது என்னோட போர்ட்ஃபோலியோக்காக போட்டிருக்கேன், அதை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்கன்றப்ப அது கிளைம் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்கா? கண்டிப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து கூகுள்லேருந்து ஒரு இமேஜ் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எந்த விதமான ரைட்டுமே கிடைக்காது. ஏன்னா இந்த லோகோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் அப்படின்றதையும் தாண்டி காப்பிரைட்ஸ் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே போகும். ஸோ இதில் என்னென்னா யார் இதை க்ரியேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அதில் உரிமம் இருக்குது.
ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த லோகோவை எடுத்து நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க, ட்ரேட்மார்க் கூட அப்ளை பண்ணியிருப்பீங்க. பட் இதோட ஒரிஜினல் கிரியேட்டர் யாரோ அவர் எந்த சமயத்தில் வேணாலும் வந்து உங்ககிட்ட கிளைம் பண்ண முடியும். உங்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம், கோர்ட்டுக்கு போகலாம், எந்த ஒரு வழியிலையும் உங்ககிட்ட இருந்த அந்த லோகோவை நீங்கள் நிறுத்த சொல்லி அவங்க தடை கேட்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா, கூகுள் மட்டும் கிடையாது, இப்போ நிறைய போர்ட்டல்ஸ் வந்து லோகோஸ் வந்து ஆன்லைனில் கிரியேட் பண்ணி அதை சேல் பண்ணுவாங்க. $10 விற்கிறோம், $20 விற்கிறோம் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, சார் நான் இந்த ஆன்லைனில் நானே தானே காசு கொடுத்து நான் இந்த லோகோவை வாங்குறேன், ஸோ அப்போ இதுக்கு எனக்கு உரிமம் இருக்குல்ல அப்படின்வாங்க. அந்த இடத்துல என்னன்னா, அந்த கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ஆன்லைனில் அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட், ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்ஸில் வந்து லோகோஸ் விற்கிறவங்க, நீங்கள் அதை வாங்குவீங்க, யார் வேணாலும் அதை போய் வாங்கலாம், உங்கள் காம்படிட்டருமே அங்கேருந்து வாங்கலாம். ஸோ அந்த $10 $5 விற்கக்கூடிய லோகோஸ் எல்லாம் நாளைக்கு அதுக்கு ரைட்ஸ் அப்படின்றதே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ எப்பயுமே அதை நீங்கள் ப்ராப்பராக சொந்தமாக இதுதான் என்னோட லோகோ அப்படின்றத நீங்கள் பென்சில் டிராயிங்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களோட லோகோவாக இருக்கும். உங்களுக்குன்னு அது தனித்துவமான ஒரு ரைட்ஸ் அப்படின்றது அதில் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நாளைக்கு அந்த லோகோவை நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு அது யாருடைய ஒரிஜினல் ஓனரோ அவங்க வந்து உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி தடை கேட்கலாம். ரீசெண்டாக நாங்கள் வந்து ஒரு கேஸ் ஒன்று ஹேண்டில் பண்ணியிருந்தோம். அது என்னென்னா, ஸ்டார்பக்ஸோடைய அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இமேஜை எடுத்துகிட்டு இவங்க வேற ஒரு இமேஜ் போட்டு அவுட்டர் டிசைன்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஸ்டார்பக்ஸோட அதே லோகோவை காப்பி பண்ணி பயன்படுத்தியிருந்தாங்க. ஸோ இது தெரிய வரும்போது, அதாவது அட்வர்டைஸ் பண்ணி ஆன்லைனில் கொஞ்சம் விசிபிலிட்டி கிரியேட் ஆன உடனேவே ஸ்டார்பக்ஸ் இமீடியட்டாக அங்கேருந்து லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த பர்சன் வந்து எங்கிட்ட எடுத்துகிட்டு வந்து, சார் இந்த மாதிரி எங்கள் மேலே ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்கு, என்னென்னு எடுத்து பார்த்தா இவங்க கிட்டத்தட்ட ரெண்டுமே பார்க்கும்போது HSL ஒரே மாதிரி இருந்துச்சு. வேறு ஆப்ஷனே கிடையாது, அவங்க லோகோவை மாற்றுறது தான் பெட்டர். இல்லைனா இவங்க கோர்ட்டு கேஸ் அப்படின்னு திரும்ப அதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எப்பயுமே ஒன்று, நம்ம வந்து லோகோவை நம்மளே வந்து கிரியேட் பண்ணுறது பெட்டர். இல்லையா, ரெண்டாவது அந்த மாதிரி ஏதாவது காப்பி பண்ணிட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக லோகோவை மாற்றிக்கிறது அட்வைசபிள். ஓகே, நீங்கள் சொன்ன இந்த ஸ்டார்பக்ஸ் எக்ஸாம்பிள்லேருந்தே வரலாம் சார். லைக் ஏன்னா அகெயின் உங்களோட வீடியோஸில் தான் நான் பார்த்தேன், நான் சிமிலர் ட்ரேட்மார்க் அண்ட் ஐடென்டிக்கல் ட்ரேட்மார்க் அப்படின்ற மாதிரி அதை கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒருவேளை இந்த கேஸில் இது ஃபாலோ ஆகாதா? அப்போ சிமிலர்னா என்ன, ஐடென்டிக்கல்னா என்ன, அதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது? சரிங்க, சிமிலர் ஐடென்டிக்கல் இதுக்கான ஆக்சுவல் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிக்கல் அப்படின்றது HSL ஒரே மாதிரி இருக்குது. இப்போ நம்ம சினிமாலலாம் 2 கமல் வருவாங்க, 2 விஜய் வருவாங்க, 2 பேரும் அப்படியே ஒத்து போய் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஸோ இது வந்து ஐடென்டிக்கல். சிமிலர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நவராத்திரி படத்தில் சிவாஜி கணேசன் வருவார், ஒன்றுல மச்சம் ஓட்டிட்டு வருவார், இன்னொருத்துல தாடி வச்சுட்டு வருவார். ஸோ இதுதான் ஆக்சுவலாக சிமிலருக்கும் ஐடென்டிக்கலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஐடென்டிக்கல்னா அப்படியே HSL ஒரே மாதிரி இருக்கிறது, சிமிலர்ன்றது சும்மா ஏதாவது ஒரு ஜிகினா ஒர்க் பண்ணி கொஞ்சம் மாற்றுறது. இதுவுமே ஒரு கேஸ் ஒன்று நாங்கள் வந்து பார்த்துருந்தோம். என்னென்னா, அடிடாஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்டு. ஸோ இதே மாதிரி ஒரு ரீக்ரியேட் பண்ணி ஒருத்தர் மதுரையில் என்ன பண்ணார் அப்படின்னா, அடிமாஸ் அப்படின்னு இதே ஷூ பிராண்டுக்கு பேர் வச்சு, ஷூ கடைக்கு பேர் வச்சுட்டாரு அடிமாஸ் அப்படின்னு. இது பேசிக்காக வந்து இது நம்ம ஒரு கடை திறக்கிறோம் அப்படின்னா யாருக்குமே தெரிய வராது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு 4-5 வருஷம் கழித்து என்ன ஆகும்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அட்வர்டைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 4 கடைகள் போவாங்க, ஃப்ரென்ச்சைஸாக மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஆப்வியஸாக இந்த பேர் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் என்ன ஆகும்னா, இந்த கம்பெனி கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த அடிடாஸ் அப்படின்ற பாப்புலர் பிராண்ட் வந்து இந்த அடிமாஸ் அப்படின்ற கம்பெனி மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ உடனே வேறு ஆப்ஷனே கிடையாது அவருக்கு. கேஸு போய் கோர்ட்டுக்கெல்லாம் போய் எவ்வளோ தான் வந்து அவங்க ஃபைட் பண்ணாலும் இது பார்க்கறதுக்கு HSL சிமிலராக இருக்கு இல்லைங்களா? நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஹாரி பாட்டர் மாதிரி ஹரிபுத்திரன் ஒரு படம் வந்து அது கேஸ் ஆகி அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதே மாதிரி தான் இதுவுமே, இந்த ஐடென்டிக்கலாக இல்லைனாலுமே சிமிலராக இதோடைய ரெப்புடேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மேலிஷியஸ் இன்டென்ஷனோட இவங்க ஒரு பிராண்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவுமே நாளைக்கு வந்து தடை போடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஓகே, நான் இன்ஃபேக்ட் இன்ட்ரெஸ்டிங்காக நான் இன்னொரு நியூஸ் ஒன்று படித்தேன் இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது, மைக்ரோசாஃப்டை மைக்ரோ அந்த CROW சாஃப்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த நேமை, சிமிலர் ரைமிங்கில் இருக்குன்றதுக்காக அது மேலே சூவ் பண்ணாங்க. இதெல்லாம் பெரிய மாற்றங்கள்ங்க. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஈக்கு பதிலாக ஐ போடுவாங்க. ஓகே, இப்போ மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு இருக்குன்னா அதில் வந்து டீக்கு பதிலாக ஒய் ஏதாவது மாற்றுவாங்க, இல்லை டபுள் டீ போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. டபுள் ஐ போடுவாங்க இடையில. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிவிட்டு, சார் நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம்ல, இப்போ எங்களால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ண முடியும்ல அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ட்ரேட்மார்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அது ஒரு அந்த வார்த்தைக்கான உரிமை மட்டும் கிடையாது, உச்சரிப்புக்கான உரிமையும் கூட. நம்ம அதை எப்படி உச்சரிக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் இன்னொரு தவறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாப்புலரான ஒரு பிராண்ட் இருக்கும்,
அதுக்கு முன்னாடி நியூ அப்படின்னு போட்டுப்பாங்க சின்னதா. ஓ ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 ரோசஸ் இருக்கு அப்படின்னா நியூ 3 ரோசஸ், ஓ 4 ரோசஸ் அப்படின்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து என்னன்னா அந்த பிராண்டோடைய அட்வான்டேஜை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் நம்மளுக்கு இருக்கு, அந்த உள்நோக்கம் இருக்கு. ஸோ அது பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே. ஒரு 4-5 இயர்ஸ் இருக்கும் சார். 4-5 இயர்ஸ் முன்னாடி ஒரு கிளைண்ட் ஒருத்தர் வந்திருந்தார். அப்போ வந்து அவர் வந்து ஒரு ரொம்ப ஸ்மால் வெண்டார் தான். அவர் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருந்தாரு. அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் அந்த கடலை மிட்டாய் மட்டும் சேல் பண்ணி அவர் மேனுஃபேக்சர் பண்ணி அதை சேல் பண்ணுறாரு. அண்ட் மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே அவுட் சோர்ஸ் பண்ணி இவரோட பிராண்டில் போட்டு அதை சேல் பண்ணார். ஸோ ஒரு பெருங்காய டப்பா வந்து எனக்கு கொண்டு வந்தார். பெருங்காய டப்பா கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு, எனக்கு இந்த மாதிரி ஒரு பாப்புலர் பெருங்காய டப்பா அதை கொடுத்துட்டு, இதே மாதிரி தான் நம்ம பிராண்ட் வரப்போகுது, பேர் மாற்றி எனக்கு வேறு ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்றப்ப, ஆப்வியஸாக ஒரு எந்துவான கிராஃபிக் டிசைனர் நம்ம என்ன பண்ணுவோம், அதை அப்படியே இதுக்கப்புறம் வேறு மாதிரி ஒரு ஐடென்டிட்டி கொடுக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வேறு மாதிரிலாம் டிசைன் பண்ணி அவர்கிட்ட கொண்டு போய் எக்ஸைட்டிங்காக காமிக்கும் போது, இல்லை இது நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு இது வேண்டாம், நீங்கள் ஒரு டிசைன் பார்த்தீங்கல்ல, எனக்கு அப்படியே பண்ணி கொடுங்க, பேர் மட்டும் மாற்றி கொடுங்க அப்படின்னாரு. எனக்கு அப்போ சரி என்ன சார் இப்படி, ஏன் சார் அப்படி, இது பிடிக்கலையா சார் அப்படின்னு. இல்லைப்பா எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் நான் ஒரு ரீசன் சொல்கிறேன், இதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார். நான் ஒரு சாதாரண வெண்டார், சின்ன வெண்டார், இந்த மாதிரி ஒரு டப்பா வந்து ஒரு 4 டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுத்து இது விற்றாதான் எனக்கு காசு, ஓகேவா? இது விற்கணும்னா ஒரு ஷெல்ஃபில் இருக்குது, ஒரு மளிகை கடை ஷெல்ஃபில் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட் ஷெல்ஃபில் இருக்குன்னா, இதை அந்த ஃபெமிலியரான ஒரு பிராண்ட் இருக்குல்ல, இது அந்த பிராண்டுன்னு நினச்சாதான் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, எனக்கு அப்படியாவது அந்த ப்ராடக்ட் செல் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது எனக்கு தெரியல, எனக்கு அந்த டைமில் அது ரொம்ப லாஜிக்கலாக இருந்தது அவர் சொன்னது. கரெக்ட், அவங்களால அட்வர்டைஸ் பண்ண முடியாது, மார்க்கெட் பண்ண முடியாது அப்படின்றப்ப சிமிலர் பேக்கேஜிங்கில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் மாற்றிட்டு இந்த ரின்னை வந்து வின்னுன்னு மாற்றுவாங்க, ஏதோ ஒன்று மாற்றி அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி கேஸுமே வந்து லைக் பிராண்ட் தெஃப்ட்டில் தான் வருமா, இல்லை இதுக்கு ஏதாவது எக்ஸ்கியூசஸ் இருக்கா? இது எப்படி சார் ஹேண்டில் பண்ணும் இந்த மாதிரி? இல்லை, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அஃபென்ஸ் தாங்க. ஓகே. ட்ரேட்மார்க் அப்படின்றது முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்மளோட கம்பெனியோட பேர், ஓகே, 2வது நம்மளோட பிராண்டு, 3வது நம்மளோட லோகோ, 4வது நம்மளுடைய அந்த ஏதாவது ஸ்டைலிஷ் ஃபாண்ட் ஏதாவது யூஸ் பண்ணியிருப்போம், 5வது அந்த கம்பெனியோடைய லேபிள். ஸோ இது எல்லாமே காமனாக ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ப்ராடக்டையோ இல்லை நம்மளுடைய கம்பெனிக்கான ஐடென்டிட்டியாவோ எதெல்லாம் பார்க்குறோமோ அது எல்லாமே ட்ரேட்மார்க் தாங்க. ஸோ நம்ம பேரை கூட இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பேரை மாற்றிடுவாங்க, பட் லேபிள் அதே வச்சுப்பாங்க. ஆமாம், பேர் மாறி இருக்கும், டிசைன் அப்படியே இருக்கும், அதுவுமே அஃபென்ஸ் தாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா ரொம்ப ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம வந்து அந்த காம்படிட்டருடைய அந்த பிராண்டுடைய அட்வான்டேஜை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது தான். பட் ஒரு லாங் டேர்மில் நம்ம வந்து பிராண்ட் நிலைக்கணும். இன்னிலேருந்து நம்ம 0லேருந்து ஆரம்பிக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மார்க்கெட்டில் நம்மளோட பிராண்டை பாப்புலரைஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறமா தான் நம்மளால் வந்து மார்க்கெட் லீடராக மாற முடியும். பட் அந்த சமயத்தில் நம்ம ஒரு டூப்ளிகேட் பிராண்டை வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அத்தனையுமே நம்ம போட்ட அத்தனை எஃபர்ட்ஸும் கொலாப்ஸ் ஆகும். சில இடங்களில் பார்த்துருப்பீங்க, சினிமாவில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி நடிச்சிட்டு இருப்பாரு, அதையே ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி ஒருத்தர் வருவார், அவங்களால நிலைக்க முடியாது. கரெக்ட், தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி இதுதான் நான் அப்படின்னு காமிக்கக்கூடிய ஒரு ஆக்டரால் தான் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக நிற்க முடியும். ஒரு நடிகர் மாதிரி இமிட்டேட் பண்ணி வரக்கூடிய பீப்புளால் லாங் டேர்ம்லாம் நிற்க முடியாது. அதே மாதிரி தான் பிராண்டுமே, பிராண்ட் வந்து நமக்குன்னு கிரியேட் பண்ண ஐடென்டிட்டி தான் லாங் டேர்ம் நிற்கும். இல்லைன்னா எப்போ அந்த நம்மளோட பிராண்டை பார்க்கும் போதே இது காம்படிட்டரோட பிராண்டு மாதிரி இருக்குன்னு தான் மக்களுடைய மனசுலையுமே படும். இதுதான் சார் எனக்கு இப்போ லைக் நீங்கள் சொன்னீங்க இந்த லோகோ அதை வச்சு சூ பண்ண முடியுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம அதை ரெஜிஸ்டர் பண்ணுறோம். பிராண்ட் நேமும் அதே மாதிரி தான். ஸோ பிராண்ட் நேம் இதே மாதிரி இருக்குது, நீங்கள் வெறும் லெட்டர்ஸை வச்சு இல்லை வேர்ட்ஸை வச்சு ப்ளே பண்ணி நீங்கள் மாற்றிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு கேஸில் இது பண்ண முடியும். ஒரு டிசைன் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, இது என்னோட டிசைன் அப்படின்னு? இது 2 வகையில் ப்ரொடெக்ட் பண்ணலாங்க. ஒன்று, நம்ம வந்து இந்த ட்ரேட்மார்க்லேயே ட்ரேட் ட்ரெஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குங்க. ஓகே. ஸோ அந்த ட்ரேட்மார்க்லேயே நம்மளுடைய லேபிளையுமே லேபிளையுமே நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஓகே. ட்ரேட்மார்க்கில் வெறும் நம்ம பேர் கொடுக்கலாம், இல்லை நம்ம பேரோட சேர்ந்து லோகோவையும் சேர்த்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்லை நம்ம பேர் நம்மளுடைய லேபிள் டிசைன் அத்தனையுமே. இப்போ ஒரு டீ பேக்கெட் வருது அப்படின்னா அந்த டீ பேக்கெட்டோட என்டையர் லேபிளே எடுத்து கூட நம்மளால ட்ரேட்மார்க் பண்ண முடியும். அது அந்த ட்ரேட் ட்ரெஸ் அப்படின்ற கேட்டகரியில் இது ரெஜிஸ்டர் ஆகும். இது தவிர்த்து காப்பிரைட்ஸ் இருக்குது. காப்பிரைட்ஸ் அப்படின்றதுல நிறைய கேட்டகரி இருக்குது. அதுலேயுமே நம்ம வந்து இந்த லேபிள் டிசைன்ஸ், ஆர்டிஸ்டிக் ஒர்க் இது எல்லாத்தையும் நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் ப்ரொடெக்ஷன் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய டிசைனை வேறு யாராவது தேர்ட் பார்ட்டி காப்பி பண்ணுறாங்க அப்படின்னா இமீடியட்டாக அவங்க மேலே நம்ம வந்து ஒரு லீகல் நோட்டீஸோ இல்லை ஒரு கோர்ட்லேயே கேஸ் ஃபைல் பண்ணி அதை தடுக்க முடியும் நம்மளால். ஓகே, இது உண்மையிலே நியூ இன்ஃபர்மேஷன் சார். இன்ஃபேக்ட் நிறைய இந்த பேக்கேஜிங் பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது உண்மையிலேயே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் ரிப்பீட்டடாக சொன்ன ஒரு விஷயம், காப்பிரைட் பண்ணலாம் அப்படின்னு.
இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பிரைட் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஓகேங்க. இது எல்லாமே தனித்தனி கேட்டகரிஸ்ங்க. இப்போ ட்ரேட்மார்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரைட்ஸ். அதாவது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பிஸ்னஸ்க்கான ஐடென்டிட்டி எதெல்லாமோ அதெல்லாம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கம்பெனியோட பேர், கம்பெனியோட லோகோ, பிராண்டு, லேபிள், ஸ்டைலிஷ், அந்த ரைட்டிங் ஸ்டைல். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரேட்மார்க் பண்ண முடியும். இதெல்லாம் நம்மளோட பிஸ்னஸ் ரைட்டுன்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸ் ஐடென்டிட்டிக்கான உரிமம் கோர்றது தான் இந்த ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்கிறது. காப்பிரைட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ் ரைட், அதாவது படைப்பாளிகளின் உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. படைப்பாளிகள் அப்படின்னு சொல்லணும்னா இப்போது ஒரு படம் வரைகிறாரு, ஆர்டிஸ்டிக் ஒர்க், ஆர்டிஸ்ட், அவர் வந்து ஒரு படைப்பாளி. அவர் வரையக்கூடிய ஒரு ஓவியமாக இருக்கட்டும், இல்லை அவர் டிசைன் பண்ணக்கூடிய ஒரு லோகோவாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்மளால் காப்பிரைட் பண்ண முடியும். இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5 கேட்டகரிஸ் இருக்குங்க. ஒன்று வந்து இந்த ஆர்டிஸ்டிக் ஒர்க்கு, இன்னொன்று சினிமோட்டோகிராஃபி ஒர்க், ஒரு படம் எடுக்கிறாங்க இல்லை ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க, இது வந்து சினிமோட்டோகிராஃபி ஒர்க் அப்படின்றதுல வரும். இது தவிர்த்து சவுண்ட் ரெக்கார்டிங், நம்ம பேசுகிறோம், அந்த பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி அது வந்து நம்மளுடைய சொந்தமான ஒரு சொத்தாக இருக்கும். இது தவிர்த்து மியூசிக்கல் ஒர்க், ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கு, ஸோ இதெல்லாமும் வரும். இது தவிர்த்து சாஃப்ட்வேர் நம்மளால் காப்பிரைட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய புத்தியிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு கிரியேட்டிவான ஒர்க். ஸோ அதனால தான் இதை வந்து கிரியேட்டர்ஸ் ரைட் இல்லைனா வந்து படைப்பாளர்களின் உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பிஸ்னஸ் ரைட், இது கிரியேட்டர்ஸ் ரைட். ஓகே. நம்ம ஒரு புக்கை எழுதுகிறோம், நாளைக்கு அந்த புக்கை வச்சு வேறு யாரும் படமாக எடுத்துடக்கூடாது, அதனால நம்ம காப்பிரைட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஏதோ சும்மா ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறோம், அதை யூடியூப்பில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம், அதை பார்த்து வேறு யாராவது அவங்களோட மூவிஸ்க்கு வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம வந்து நிறைய ட்ரெயினர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து ட்ரைனிங் எடுப்பாங்க, கோச்சிங் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, அவங்க ஒரு யூனிக்கான இனோவேட்டிவான ஒரு க்ரியேட் பண்ணி ஒரு கோர்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி அது மூலிமா நிறைய பீப்புளை ட்ரெயின் பண்ணுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஒரு தமிழ் எடுப்பார், அதை காப்பி பண்ணி இங்கிலீஷில் மாற்றிடுவாங்க. இல்லை அவர் இங்கிலீஷில் கோச் பண்ணுவார், அந்த சிலபஸை அப்படியே எடுத்து ஹிந்திலேயோ இல்லை மற்ற லாங்குவேஜ்லேயோ அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்குமே நம்ம இந்த காப்பிரைட்ஸ் பயன்படுத்த முடியும். இது தவிர்த்து சாஃப்ட்வேர், இப்போ நிறைய மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வருது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து காப்பிரைட்டில் ப்ரொடெக்ட் பண்ணுறது மூலிமா அதை அப்படியே வேறு யாரும் வந்து எடுத்து டூப்ளிகேட் பண்ணாமல் தடுக்க முடியும். ஓகே. ஸோ இது எல்லாமே அந்த படைப்பாளர்களின் உரிமை அப்படின்ற அந்த காப்பிரைட் கீழே இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும். வெரி கிளியர் சார். இதோட லைக் ஃபார்வர்ட் கொஸ்டின், இதுக்கு அடுத்து வர்றது இந்த பேட்டன்ட் அப்படின்றது, இது எங்கே ஃபாலோ ஆகும் பேட்டன்ட்? ஓகேங்க. இது வந்து காப்பிரைட்ன்றது கிரியேட்டர்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து இன்வென்டாஸோட ரைட். ஏதாவது ஒரு புது விஷயம் நம்ம கண்டுபிடிக்கிறோம், இந்த கண்டுபிடிப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் பேட்டன்ட் அப்படின்னு சொல்கிறது. இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஜினியரிங் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதெல்லாமே இப்போ ரொம்ப ரொம்ப இனோவேட்டிவாக வந்து அவங்க கொண்டு வராங்க. அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க பேட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேட்டர்ன் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு வந்து ஒரு 4-5 அட்வான்டேஜஸ் கிடைக்கும். இப்போ வந்து என்னோட கிளைண்ட் ஒருத்தர், அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா ஒரு இனோவேட்டிவான ஒரு ஷவர் டிசைன் ஒன்று கண்டுபிடிச்சிருந்தார். ஸோ அது என்னன்னா தண்ணி வேஸ்ட் ஆகாது, தலையிலே ஒரு ஹெல்மெட் மாதிரி அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அது மூலிமா நம்மளுக்கு வந்து டைரெக்டாக தண்ணி வந்து தலையில் ஸ்ப்ரே பண்ணும். ஓகே. ஸோ அது வந்து ஒரு இனோவேட்டிவான ஒரு ப்ராடக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கிளைண்ட் ஒருத்தர் அம்மா மருண் அப்படின்னு, அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு 4-5 விஷயங்களை ஒன்று சேர்த்து ஒரு டிவைஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருந்தார். ஏன்னா அந்த வெஹிக்கிளில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய டிசைன் அது. ஸோ அந்த ப்ராடக்டில் தலையில் ஹெல்மெட் போட்டால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருந்தால் அது வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நேவிகேஷன் சிஸ்டம், இந்த மாதிரி ஒரு 5-6 விஷயங்களை ஒன்று சேர்த்து ஒரு டிவைஸாக கண்டுபிடிச்சிருந்தார். ஸோ அதை வச்சு அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா இமீடியட்டாக காலேஜை முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே ஒரு இன்வெஸ்டாரை பார்த்தாரு, இன்வெஸ்டார்கிட்ட இந்த ப்ராஜெக்டை கொடுத்தாரு, அவரும் ஓகே பண்ணி இமீடியட்டாக ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இமீடியட்டாக அவர் ஆண்டர்ப்ரனராக டர்ன் அவுட் ஆனார். இன்னொரு கிளைண்ட்டு, அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா இப்போ நம்ம இந்த ஸ்ரீலங்கன் இஷ்யூ வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம இங்கே தமிழ் மீனவர்கள் ஸ்ரீலங்காவில் அவங்களோட பார்டருக்குள்ளே போயிட்டு அவங்க அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி இவங்களோட போட்டை பிடிச்சி வச்சுக்கிறது, இல்லை அவங்கள வந்து பிடிச்சி ஜெயிலில் போடுறது, இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு நேவிகேஷன் சிஸ்டம் ஒன்று கண்டுபிடிச்சாரு. அது வந்து அவங்க போட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே. போட் எப்போ நம்மளோட பார்டர்லேருந்து அங்கே கிராஸ் ஆகுதோ இமீடியட்டாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கோஸ்ட் கார்டுக்கும் அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் இன்டிமேட் பண்ணிடும். ஓகே. ஸோ இவங்க போய் அவங்கள தடுக்கிறதுக்கோ இல்லை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கோ ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். போட்டுமே பார்டரை கிராஸ் பண்ண போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து அவர் கண்டுபிடிச்சிருந்தாரு. இதை எங்கே மார்க்கெட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தார். இதை பேட்டர்ன் பண்ணார் நம்ம மூலிமா. ஸோ பேட்டர்ன் பண்ணும்பொழுதே அதுக்கு வந்து ஒரு பெரிய விசிபிலிட்டி கிடைக்கும். அதை பார்த்துட்டு ஆந்திரா கவர்மெண்ட், ஆந்திராவில் என்ன ப்ராப்ளம் அந்த டைமில் இருந்ததுன்னா ஒரு ஏரியாவுக்குள்ள பிரச்சனை இருக்கும். இந்த ஏரியா மீனவர்கள் அடுத்த ஏரியாவுக்கு போனால் அவங்களுக்கு இடையில பிரச்சனையாகும்.
ஸோ இதுதான் உங்கள் ஏரியா, இதை தாண்டி வந்துன்னா எங்களுக்கு இன்டிமேஷன் வரும், ஒன்று பிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு போட்லையும் அதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது கம்பல்சரியான ஒரு விஷயமா கொண்டு வந்தாங்க. அதை இவர்கிட்ட இருந்து கவர்மெண்ட்டே பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகே. ஸோ இதெல்லாமே அந்த கண்டுபிடிப்பு, நம்ம ஏதாவது ஒரு புதுசாக கண்டுபிடிக்கிறோம், அந்த புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து பேட்டர்ன் பண்ணும்பொழுது நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும். ஒன்று, காலேஜை முடிக்கிறோமா, நம்ம கையில் ஒரு பேட்டன்ட் இருக்குது அப்படின்னா அது பெருசாக வேறு யார்கிட்டையுமே இருக்காது. ஒரு ரெஸ்யூமில் போடுறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு இமீடியட்டாக வேலை கிடைக்கும். கரெக்ட். ரெண்டாவது, நம்ம வந்து சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கு அது உபயோகரமாக இருக்கும். ஸ்டார்ட் அப் இந்தியா மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, அதில் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான சீட் ஃபண்டிங்லேருந்து அத்தனையுமே நம்மளுக்கு கிடைக்கும். மூணாவது, பெரிய இதே மாதிரி இந்த இந்த பொருள் எந்த கம்பெனிக்கு தேவைப்படுமோ, டார்கெட்டட் ஆடியன்ஸ் யாரோ அந்த கம்பெனி கிட்ட நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு விற்றோம் அப்படின்னா ஒன்றும் ஒரு பெரிய பணம் வந்து நம்மளுக்கு ஒரு ராயல்ட்டியாக கிடைக்கும். இல்லை ஒன் டைம் அசைன் மூலியமாக நம்ம வந்து பணம் வாங்கலாம். அது மூலிமா நம்ம வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கோ இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கோ கூட பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். இதுவே ஒரு கம்பெனியாக இருக்குது அப்படின்னா அதுதான் அவங்களுக்கான ஒரு யூனிக்னஸ்ஸே. என்கிட்ட ஒரு இனோவேட்டிவான ப்ராடக்ட் இருக்குது, அப்படி ஒரு இனோவேட்டிவான ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் அவங்க தான் மோனோபோலியாக இருப்பாங்க. ஓகே. வேறு யாருமே காம்படிஷனுக்கு வரவே முடியாது. என்னோட கிளைண்ட் ஒருத்தங்க, அவங்க வந்து தே இன்வென்டட் அ மூவபிள் வால். ஓ, ஓகே. இப்போது நம்ம செங்கல் வச்சு கட்டி ஒரு இடத்துல கிரியேட் பண்ணுறதை விட ஒரு மூவபிள் வால், அதுவுமே வந்து அதில் நிறைய அந்த சவுண்ட் ப்ரூஃபு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே வச்சு ஒரு வால் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதை வந்து ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு அந்த பேட்டன்ட் அசைன் பண்ணி அது மூலிமா ஹி ஏர்ன்ட் அ வெரி பிக் மணி. ஓகே. ஸோ இப்போ தான் கிளியராக புரியுது. ட்ரேட்மார்க்னா லைக் இந்த மாதிரியான லோகோஸ், கம்பெனி நேம்ஸ், இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ட்ரேட்மார்க் கேட்டகரியில் ஃபாலோ ஆகும். கிரியேட்டர் பேஸ்டு அவுட்புட்ஸ் எல்லாமே வந்து காப்பிரைட்டில் வரும். இன்வென்டர் இது பேஸ்ட் எல்லாம் வந்து லைக் பேட்டன்ட்டில் வரும். ஆமாங்க, வெரி கிளியர் சார். இதுலேயே இன்னொரு டிவிஷனும் இருக்குங்க, அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னு. ஓகே. அதுக்குள்ள தான் இது எல்லாமே வரும். ட்ரேட்மார்க், காப்பிரைட், பேட்டன்ட். இது தவிர்த்து இன்னும் 2 இருக்கிறது வந்து டிசைன் அண்ட் ஜிஐ, ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. டிசைன் அப்படின்றது என்னன்னா, நீங்கள் ஒரு தனித்துவமான ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, நம்ம வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இந்த ப்ராடக்டை வச்சாதான் என்னோட இது வந்து இதே மாதிரி சிமிலர் டிசைன் இருந்தால் தான் என்னால் வந்து அந்த ப்ராடக்டை விற்க முடியுது அப்படின்றாங்க. அதையும் தாண்டி என்ன பண்ணலான்னா, ஒரு கிரியேட்டிவான ப்ராடக்ட் டிசைனே உருவாக்கலாம். அது கஸ்டமர் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நடந்து போகிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட அட்ராக்ஷன் இந்த ப்ராடக்ட் இழுக்கணும். ஓகே. அந்த ப்ராடக்ட் மேலே நம்ம பாட்டில் ஷேப்பாக இருக்கலாம், இது. ஆமாங்க, அதே தான். இப்போ ரொம்ப மிகச்சிறந்த ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டுலேக்கா ஹேர் ஆயில் பார்த்துருப்பீங்க. ஆமாம். பொதுவாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மேஜர் டிஃபிகல்ட்டி என்னன்னா, நம்ம வந்து அந்த தேங்காய் எண்ணெய் கையில் ஊற்றி அதை ஹேரில் அப்ளை பண்ணணும், கையில் வந்து நம்மளுக்கு எண்ணெய் பிசுக்காக இருக்கும், திருப்பியும் போய் நம்ம கை கழுவணும். ஸோ அந்த பெயின் பாயிண்ட்டை அட்ரஸ் பண்ணி அவங்க ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணாங்க, அதுதான் அந்த இண்டுலேக்கா அப்படின்றது. அந்த ஒரு டிசைன்னாலேயே அவங்க ப்ராடக்டோட சேல்ஸ் பன்மடங்கு உயர்ந்துச்சு. ஓகே. அதே மாதிரி தான் மகேந்திராவுடைய ஸ்கார்பியோட டிசைனும், அந்த மகேந்திரா அந்த பிராண்டியே டவுன் சைடு அப்பா மாற்றினது அந்த ஒரு டிசைன் தான், ஸ்கார்பியோட டிசைன். ஸோ மக்களுக்கு என்ன பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும், அவங்களுடைய கண் பார்வை அது அந்த ப்ராடக்டோடைய டிசைன் ஈர்க்கணும். ஸோ அது வந்து டிசைன் அப்படின்றது கீழே வரும். இப்போது நம்ம ஒரு அக்வாஃபினா பாட்டிலையும் பக்கத்தில் வந்து வேற ஒரு கம்பெனியோட பாட்டிலையும் வச்சாலே எது அக்வாஃபினா எது காம்படிட்டரோட ப்ராடக்ட் அப்படின்றது ஈஸியாக லேபிளை பிச்சாலே நம்மளால் தெரிய முடியும். இப்போ இந்த பெப்சி அண்ட் கோகோலா பார்த்தீங்கன்னா 2 பாட்டிலும் பக்கத்தில் லேபிள் இல்லாமலே பார்த்தா இது பெப்சி பாட்டில், இது கோகோலா பாட்டில்ன்றது தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ராடக்டோடைய டிசைன், அதுக்குன்னே கம்பெனிஸ் உட்காந்து மெனக்கெட்டு அந்த ப்ராடக்டை டிசைன் பண்ணுவாங்க. அதையுமே நம்ம அந்த ஐபிஆர் கீழே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது அதுக்கான உரிமையுமே நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே சார். இப்போ ஏதோ ஒரு பிராண்ட் நேம் நான் ஒன்று பார்க்குறேன், இல்லை ஒரு லோகோ ஒன்று நான் பார்க்குறேன், அது உண்மையாக ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது அப்படின்றப்ப, ஒருவேளை அந்த கம்பெனி வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணல, ட்ரேட்மார்க் பண்ணல, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்க்கான எந்த எஃபர்ட்டுமே அவங்க போடல அப்படின்றப்ப, நான் ஒரு ஸ்டார்ட் அப்பாக ஒரு புது கம்பெனியாக வந்து அந்த லோகோவாக இருக்கட்டும், இல்லை அந்த ஒரு நேமாக இருக்கட்டும், அதை நான் அக்வயர் பண்ணி இப்போ நான் ட்ரேட்மார்க்குக்கோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கோ நான் அப்ளை பண்ணி என்னால் அதை கிளைம் பண்ண முடியுமா? சரிங்க, இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குங்க. ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இன்னை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல்சரியான ஒரு மேண்டேட்ரி ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. ஓகே. உதாரணம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படின்னா, ஜிஎஸ்டி வந்து உங்களோட டர்ன் ஓவர் இந்த லிமிட் தாண்டும் போது கட்டாயமாக நீங்கள் வந்து ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஆனால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனாக கவர்மெண்ட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. கம்பல்சரி கிடையாது, ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஒரு 15-20 வருஷமாக இருக்காங்க, அவங்க ட்ரேட்மார்க்கே ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் இதை 2வதாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, அவங்க இந்த பிராண்டை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, இது எடுத்து அவங்க அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரேட்மார்க்லலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடச்சிரும். ஆனால் ஒரிஜினல் யூசர் யாரோ அவர் வந்து
இவங்க மேலே ஒரு ரெக்டிஃபிகேஷன் பெட்டிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்போசிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போசிஷன் அப்படின்றது அவங்க ட்ரேட்மார்க் வந்து பெண்டிங்கில் இருக்கும் போது ஃபைல் பண்ணுறது அப்போசிஷன். ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் கிராண்ட் ஆகிடுச்சு, அந்த டைமில் வந்து இவங்க ரெக்டிஃபிகேஷன் பெட்டிஷன் போட்டு கூட அந்த ட்ரேட்மார்க்கை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து அந்த ட்ரேட்மார்க்கை மிஸ்யூஸ் பண்ணுறவங்களுக்கான ஒரு பிரச்சனை. அதுவே ட்ரேட்மார்க் ஒரிஜினலாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, 10-15 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு நேற்று வந்திருப்பார் ஒருத்தர், அவர் வந்து இந்த பிராண்டை வந்து ட்ரேட்மார்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருப்பார். அதுக்கப்புறமா இவர் போய் என்ன பண்ணுவார், அவர்கிட்ட இது என்னோட ரிஜிஸ்டர் ட்ரேட்மார்க், நீ பிஸ்னஸை நிப்பாட்டு அப்படின்னு கேட்பார். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒருத்தர் வந்து நோட்டீஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தார். நோட்டீஸ் இந்த மாதிரிங்க எனக்கு நோட்டீஸ் வந்திருக்கு, ஒரு கம்பெனி வந்து என்னோட ட்ரேட்மார்க்கை வந்து நிப்பாட்ட சொல்லி கேஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது நோட்டீஸை படித்து பார்த்தா அவர் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறமா 15-20 வருஷமாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இவருடைய ட்ரேட்மார்க்கை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லி லீகல் நோட்டீஸ் அமைச்சிருக்காரு. ஓகே, இதில் என்ன ஆகும்னா, யார் முதல்ல இந்த பேரை வந்து காயின் பண்ணுறாங்க அவங்களுக்கு தாங்க இதில் உரிமம் கிடைக்கும். இதுலேயுமே இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த ட்ரேட்மார்க்கில் மொத்தம் 45 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்குங்க. கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் 45 வரைக்கும் இருக்குது. இந்த 45 அப்படின்றது என்னென்னா, ஒவ்வொரு பிஸ்னஸுமே ஒவ்வொரு கிளாஸ் கீழே வரும். ஃபார்மசூட்டிக்கல் அப்படின்னா கிளாஸ் 5, அதுவே வந்து ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் அப்படின்னா கிளாஸ் 25, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா கிளாஸ் 37, ரியல் எஸ்டேட் கம்பெனினா கிளாஸ் 36, நம்மள மாதிரி இந்த வெப்சைட் டிசைனிங், லோகோ டிசைனிங் அவங்கெல்லாம் கிளாஸ் 42. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸுமே ஒவ்வொரு கேட்டகரி கீழே வரும். ஸோ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸ் கீழே தான் நீங்கள் உங்களோட ட்ரேட்மார்க்கை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரியான பேரை வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ண முடியும். ஆனால் லோகோ அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, அதை காப்பிரைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலிமா வேறு யாருமே அந்த லோகோவை வேறு எந்த ஒரு பிஸ்னஸுமே பயன்படுத்த முடியாமல் தடுக்க முடியும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அந்த காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட 190 கண்ட்ரீஸில் உங்களுக்கு உரிமம் கிடைக்கும். நீங்கள் இந்தியாவில் பதிவு பண்ணிட்டீங்கனாலே போகிறோம், கிட்டத்தட்ட 190 கண்ட்ரிகளில் உங்களுக்கு வந்து வேறு யாருமே அந்த லோகோவை வந்து பயன்படுத்த முடியாமல் உங்களால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதாவது இப்போ நான் ஒரு லோகோ டிசைன் பண்ணிட்டேன், அந்த லோகோவை ட்ரேட்மார்க் பண்ணுவோம். ஆமாம். ஸோ ட்ரேட்மார்க்லேருந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எவ்வளோ நாள் ஆகும் சார்? இது ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 4-5 நாளில் உங்களுக்கு டிஎம் நம்பர் அப்படின்றது கிடைக்குங்க. அதாவது ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் நம்பர். பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, இதை அப்ளை பண்ணிவிட்டு தங்களுடைய லோகோ பக்கத்துலையோ இல்லை வந்து பேர் பக்கத்துலையோ டிஎம் அப்படின்னு போடுவாங்க. ஸோ இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 4 நாளில் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். இதுக்கப்புறமா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்டேஜஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து பேசிக்காக அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கா, பேர் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கீங்களா, லோகோவில் இருக்கிற விஷயத்தை தான் நீங்கள் ப்ராப்பராக டைப் பண்ணி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு அந்த அப்ளிகேஷனுடைய பேசிக் ப்ரொசீஜர்ஸ், ஃபார்மாலிட்டிஸ் கிளியர் ஆகிருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. அடுத்து வந்து எக்ஸாமினேஷன் அப்படின்றது போகும். எக்ஸாமினேஷனில் தான் இந்த பேர் சிமிலராக இருக்கா, மற்ற கம்பெனியோடைய பேர் மாதிரி ஒத்து போகுதா, ஐடென்டிக்கலாக இருக்கா, காமனான பேரா. இதில் வந்து ஒரு 5 கேட்டகரிஸ் கீழே நம்ம வந்து பேரை சூஸ் பண்ணக்கூடாது. ஒன்று சிமிலர் அண்ட் ஐடென்டிக்கல். செகண்ட் டிஸ்கிரிப்டிவ் அப்படின்றது நம்ம என்ன பொருள் உற்பத்தி பண்ணுறோமோ அதோடைய பொருளுடைய தரத்தை குறிக்கக்கூடிய ஒரு பேராக இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பெஸ்ட் ஆயில், குவாலிட்டி ஆயில், பியூர் ஆயில் அப்படின்ற பேரை பயன்படுத்தக்கூடாது. ஓகே. அடுத்து வந்து காமனான பேர், ஹாய், ஹலோ, குட் மார்னிங், குட் ஈவினிங், இந்த மாதிரியான பேர்கள் பயன்படுத்தக்கூடாது. தேச தலைவர்களோட பேர், இண்டிவிஜுவலோடைய பேர், காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், நேரு, அந்த மாதிரியான பேர்களை பயன்படுத்தக்கூடாது. ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ் பயன்படுத்தக்கூடாது. கெட்ட வார்த்தைகள், அஃபென்சிவ் நேம்ஸ் நம்ம பயன்படுத்தக்கூடாது. நேஷனல் ஃப்ளாகு, நேஷனல் எம்ப்ளம்ஸ் இதை பயன்படுத்தக்கூடாது. இப்படிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, இல்லை இந்த ரெஸ்ட்ரிக்டட் நேம்ஸ் கூட நம்மளோட பேர் வருதா அப்படின்றது எல்லாத்தையும் எக்ஸாமின் பண்ணி நம்மளுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. அதில் ஏதாவது டீவியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான ரிப்ளை கொடுக்கணும், டேரெக்டாக ஹியரிங் அப்பியர் ஆகணும். அதுக்கப்புறமா இதில் நம்மளது த்ரூ ஆச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டோடைய ஜேர்னலில் பப்ளிஷ் ஆகும். கவர்மெண்ட் ஜேர்னல் ஒரு 4 மாதம் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறமா யாரும் அப்போசிஷன் தெரிவிக்கலை அப்படின்னா கடைசியாக நம்மளுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கும். இதுக்கான கால அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் பண்ணி 4 நாளில் நம்மளுக்கு ட்ரேட்மார்க்கான டிஎம் நம்பர் வரும். இது அப்ஜெக்ஷன்லாம் எதுவும் இல்லாமல் டைரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுதுன்னா ஒரு 8 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கிடைக்கும். இடையில சப்போஸ் அப்ஜெக்ஷன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட நம்ம அப்ஜெக்ஷனுக்கு ரிப்ளை கொடுக்கணும், அதுக்கான ஹியரிங் நடக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடிஷ்னலாகவே ஒரு 1 வருஷம் வந்துடும். ஸோ அப்ஜெக்ஷன் ஆகலைன்னா 1 வருஷத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கும். அப்ஜெக்ஷன் ஆகுதுன்னா எல்லாம் கிராஸ் பண்ணி நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கிறது கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிடும். அது வரைக்கும் நம்ம டிஎம்னு பயன்படுத்திக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆர், அதாவது ரிஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் அப்படின்றத குறிக்குதுங்க. ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன அந்த
நேஷனல் வைடு ஒரு ரெப்யூட்டேஷன் கிடைக்கும்ன்றது காப்பிரைட்டில் கிடைக்குமா அது? காப்பிரைட் அப்படின்றது வந்து வெறும் அந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு 5 கேட்டகரியில் உங்களுக்கான ரைட் கிடைக்கும். அதில் வந்து ஆர்டிஸ்டிக் ஒர்க் அப்படின்ற கேட்டகரி கீழே நம்மளுடைய லோகோவுடைய டிசைனை நம்ம வந்து ஃபைல் பண்ணுறது மூலிமா வேற யாருமே இந்த லோகோவை மற்ற இண்டஸ்ட்ரீஸ் எதுலையுமே பயன்படுத்த முடியாது. ஸோ அப்சல்யூட் உங்களுக்கு அந்த லோகோவுக்கு நீங்கள் தான் உரிமையாளர். அந்த லோகோவை வேற யாருமே எந்த ஒரு ஃபீல்டுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்கான உரிமம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அதில் வெறும் லோகோ மட்டும் தான் வருமா, இல்லை நேமும் அதில் நம்ம கொண்டு போகலாமா? நேம் யாரும் யூஸ் பண்ண முடியாது, பேருக்கான உரிமம் அதில் கிடைக்காதுங்க. ஓகே, லோகோக்கான ஆர்டிஸ்டிக் வகை அதில் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஆர்டிஸ்டிக், லிட்ரரி, சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் ரெக்கார்டிங், சாஃப்ட்வேர். ஸோ இந்த கேட்டகரி கீழே தான் காப்பிரைட்கான. ஓகே, லோகோன்றது ஆர்ட்ன்ற கேட்டகரி, ஆர்டிஸ்டிக் ஒர்க் அப்படின்ற கேட்டகரி கீழே நம்ம ஃபைல் பண்ணிக்கலாம். நேம் பொறுத்த வரைக்கும் அது வந்து பிஸ்னஸ் ரைட், ட்ரேட்மார்க் கீழே தான் நம்மளுக்கு வரும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வருது, நிறைய பேர் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் எவால்வ் வராங்க அண்ட் நிறைய கம்பெனிஸ் வந்துகிட்டு இருக்குன்றப்ப இதில் ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, இது என்ன டைப் ஆஃப் கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது. லைக் ப்ரைவேட் லிமிடெட் இருக்குது, பார்ட்னர்ஷிப் கம்பெனி இருக்குது. இதில் என்ன கேட்டகரியில் யார் யார் எந்தெந்த பிஸ்னஸ் வந்து ஓப்பன் பண்ணணும்? பொதுவாக வந்து நம்ம எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலுமே நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் வந்து கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் தான். கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்மளால் அடுத்த ஸ்டெப்கே மூவ் பண்ண முடியும். ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னாலுமே நம்மக்கிட்ட கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம வந்து இருந்தால் தான் நம்மளால் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும், ப்ராப்பராக ஒரு இன்வாய்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இதில் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வகைகள் இருக்குங்க. பேசிக்காக தொன்று இருக்கக்கூடிய ஒரு டைப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம். ஓகே, அதாவது ஒருத்தர் மட்டுமே, ஒரு தனிநபர் ரொம்ப சின்னதாக ஒரு 50,000 ரூபா, 70,000 ரூபா, 1 லட்ச ரூபாய்க்குள்ளே முதலீடு போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு, அவர் மட்டும் தான் தனிநபராக அதை ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் அதை ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்ற கேட்டகரி கீழே வரும். ரெண்டாவது பார்ட்னர்ஷிப், சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான், பட் 2 நண்பர்கள் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. என்கிட்ட பணம் இருக்குது ஆனால் எனக்கு வேலை தெரியாது, ஒருத்தருக்கு வேலை தெரியும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறத பற்றிலாம் பெருசாக ஐடியா கிடையாது. ஸோ இப்படி 2 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அது பேசிக்காக ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லாங் டேர்ம் விஷன் இருக்குது, என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாம் ஒரு கார்ப்பரேட் கஸ்டமர்ஸாக நான் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்குன்னு என்னோட பிஸ்னஸ்க்கு நான் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் கொடுக்குறோன்னு நினைக்கிறேன், ரிஸ்க்கை கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான நீட்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ப்ரைவேட் லிமிட்டடாவோ எல்எல்பியாவோ ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, என்னால் வந்து அதை மொத்தமாக என்னோட கை காசை போட்டு ஆரம்பிக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தனி நபர் தான், ஒரே ஆள் தான் இருக்கேன், 2 பேர்லாம் இல்லை, ஒரு நபராக இருக்கேன், ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்லேருந்து தாண்டி ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸோட ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா 1 person கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ட்டு இருக்கும், ஓபிசி ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு. அது ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு டைப் ஆஃப் என்டிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இதில் எது நம்மளுக்கு சூட் ஆகும் அப்படின்றத பார்த்து நம்ம வந்து சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், டெஸ்ட் அண்ட் ட்ரையல் பேசிஸில் நான் பண்ண போகிறேன், இதுதான் நான் பிஸ்னஸ்க்கே நான் புதுசு, பிஸ்னஸ் பற்றின எனக்கு ஒரு பெரிய நாலேஜ் இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக அவங்க வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பட் நல்ல எனக்கு வந்து பிஸ்னஸ் பற்றி ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது, சப்ஜெக்டில் நாலேஜ் இருக்குது, அதே மாதிரி நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நான் பில்ட் பண்ணுறேன், என்னோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் எல்லாம் ஆப்வியஸாக கார்ப்பரேட் கம்பெனிஸாக தான் இருப்பாங்க. ஸோ கார்ப்பரேட் கம்பெனிக்கிட்ட போய் நான் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம்ன்றதை விட ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக நான் ரெப்ரசென்ட் பண்ணேன் அப்படின்னா இனிமேல் எனக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு என்னோட கம்பெனி மேலே அந்த கஸ்டமர்ஸ்க்கு ஒரு கிரெடிபிலிட்டி பில்ட் ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி கேசஸில் வந்து நம்ம வந்து ப்ரைவேட் லிமிடெட் சூஸ் பண்ணலாம். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் நம்மளுக்கு வந்து ரிஸ்க் வந்து கவர் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மாக நீங்கள் வந்து லான்ச் பண்ணுறீங்க, ஒரு இந்த காருக்கான ஏதோ ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் உற்பத்தி பண்ணுற கம்பெனி இருக்கீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஹுண்டாயிலேருந்து ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்குது, உங்களுக்கு வந்து இந்த தேதிக்குள்ளே நீங்கள் இந்த குவான்டிட்டி இந்த தேதிக்குள்ளே நீங்கள் சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க, நீங்களும் அக்செப்ட் பண்ணிவிட்டு சைன் பண்ணிடுறீங்க. ஆனால் ரொம்ப பெரிய டிலே ஆகிடுது, ஒரு 20 நாள் 25 நாள் டிலே ஆகிடுது. அது அந்த ஹுண்டாய் கம்பெனிக்கு ஒரு பெரிய லாஸாக இருக்கும், அது வரைக்கும் அவங்க ப்ரொடக்ஷன் நின்று போயிருக்கும். அதனால உங்கள் மேலே வந்து ஒரு 2 கோடி ரூபா கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. ஓகே, பட் கம்பெனியில் உங்கள் மிஷினரி எல்லாம் விற்றா கூட 50 லட்ச ரூபா தாண்டாது, 2 கோடி ரூபா எப்படி அடைப்பீங்க? ஓகே, உங்களோட பர்சனல் அசட்ஸ்க்கு வருவாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு நிலம் வச்சுருப்பீங்க, ஒரு வீடு இருக்குது, ஸோ இதெல்லாம் விற்று நீங்கள் வந்து அந்த அவங்களோட கிளைமை செட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுவே ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனினா அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் என்டிட்டி, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து உங்களோட பர்சனல் அசட்ஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. கம்பெனிக்கு என்ன அசட்ஸோ அது வரைக்கும் விற்று அவங்க எடுத்துகிட்டு போக முடியுமே தவிர உங்களோட பர்சனல் அசட்ஸ்க்கு அது வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஸோ அதனால் ரிஸ்க் உள்ள பிஸ்னஸ் வந்து ப்ரைவேட் லிமிடெட் சூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, அதுவே சின்ன லெவலில் இப்போ தான் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இந்த எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
அது ஆன்லைனில் ஒரே நாளில் இன்னைக்கு காலையில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு அதுக்கான சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிடும். ஓகே. அதை வச்சு நீங்கள் வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர்ஸ்க்கான பில்ஸ் இன்வாய்ஸஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணி பிஸ்னஸை ஒரே நாளில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நடத்த ஆரம்பிச்சுக்கலாம். ஆல்ரைட். இந்த எம்எஸ்எம்இ நீங்கள் சொன்னீங்கல்ல சார், இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு கிளைண்ட் சொல்லி நாங்கள் இதை ஃபேஸ் பண்ணோம். ஏன்னா அந்த உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷனில் லைக் அவங்க இண்டிவிஜுவலோட பேர் வராது, நான் கம்பெனி நேம் கொடுப்போம், அந்த கம்பெனி நேம் வருது. கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இல்லை உங்கள் நேமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ வந்ததாக சொன்னாங்க. அதை எப்படி சால்வ் பண்ணணும்? அது இல்லைங்க, அதில் இஷ்யூலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அதில் ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட பேர் தான் இருக்கும், என்டிட்டி டைப் அப்படின்றது இருக்கும், என்டிட்டியோட பேர் இருக்கும், அதோட அட்ரஸ் இருக்கும், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கும். அது கீழே 2 பேஜஸ் அனெக்ஷராக வரும். ஓகே. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய முதல் பேஜ் தான் இதுதான் சர்டிஃபிகேட்னு நினச்சி அதை மட்டும் டவுன்லோட் பண்ணி பேங்கர் கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகே. பட் அதில் பின்னாடி அடுத்தடுத்த பக்கங்களில் 2வது 3வது பக்கங்களில் பார்த்தீங்கன்னா மொத்த இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அதாவது ஓனரோட பேர் என்ன, அட்ரஸ் எங்கே, அவரோட பர்சனல் அட்ரஸ் என்ன, பேங்க் அக்கௌண்ட்டு, அத்தனை டீட்டெயில்ஸுமே அந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு வந்துடும் உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷனில். ஓகே. பட் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா தவறாக வந்து அந்த பக்கத்தை மட்டும் எடுத்துகிட்டு போய் பேங்கர் கிட்ட கொடுத்துருவாங்க. அதில் வந்து ஓனரோட பேர் இருக்கவே இருக்காது. 2வது பக்கத்தில் தான் ஓனரோட பேர் இருக்கும். இதில் என்னென்னா நிறைய தவறுகள் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது லோன்குன்னு வாங்க போவாங்க ஆண்டர்ப்ரனர்ஸ். அதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது பர்சனல் லோன் வாங்குறதுக்கோ ஏதாவது பேங்க் போகும்போது அங்கே வந்து இவங்களோட ஆதார் கார்டுக்கு ஓடிபி அனுப்பிச்சு ஒரு எம்எஸ்எம்இயை ஜென்ரேட் பண்ணி அது மூலிமா லோன் வாங்கிடுவாங்க. ஓ ஓகே. அதில் ஃபோன் நம்பர்லேருந்து இமெயில் ஐடியிலேருந்து யாரோ ஒரு ஏஜென்ட்டோட பேர் இருக்கும். எந்த ஒரு ஏஜென்ட் கிட்ட போய் நம்ம வந்து லோன் கேட்குறோமோ அவரோட பேர் வந்து அதில் இருந்துடும். ஸோ முதல்ல ஒரு எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா 2-3 வருஷம் கழித்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்ற ஐடியாலாம் வரும். அந்த டைமில் போய் எம்எஸ்எம்இ டவுன்லோட் பண்ண போனால் அதை வந்து க்ரியேட்டே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஆதார் கார்டு கீழே ஒரு எம்எஸ்எம்இ தான் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணோம்னா திருப்பியும் போய் எம்எஸ்எம்இ ஆஃபீஸ்க்கு போய் இந்த மாதிரி கம்பெனி பேரில் எங்களுக்கு ஆயிருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது, இதை கேன்சல் பண்ணுங்கன்ற ரிக்வஸ்ட் எல்லாம் கொடுத்து கேன்சலேஷன் பண்ணி அதுக்கப்புறமா புதுசாக எம்எஸ்எம்இ க்ரியேட் பண்ணுறதுக்கான டிஃபிகல்ட்டிஸும் வரும். ஸோ எப்பயுமே நம்ம ஏதாவது ஒரு லோனு இல்லை வேறு யாராவது இன்னும் ஒரு சிலர் என்னோட கிளைண்ட் ஒருத்தர் அவரோட ஃப்ரெண்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இல்லை அவரோட ஃப்ரெண்டு லோன் வாங்குறதுக்கு இவரோட ஆதார் கார்டெல்லாம் கொடுத்துருக்காரு. ஓகே. ஓடிபிலாம் வந்திருக்கு, அதை வச்சு எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணி அவர் வந்து கடன்லாம் வாங்கிட்டு போயிட்டார். ஸோ இப்போ இவர் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணணும் போது அது முடியாமல் போயிடும். ஸோ எப்பயுமே நம்ம இந்த எம்எஸ்எம்இ விஷயத்தில் நம்ம ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம முன்கூட்டியே அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த எம்எஸ்எம்இ கேட்டகரிக்கில் யாரெல்லாம் போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம்? ஏன்னா அந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப்பும் எம்எஸ்எம்இயும் ஆல்மோஸ்ட் சிமிலர் என்டிட்டியா இல்லை அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது? இல்லைங்க, இதில் என்னென்னா இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஆக்ட்னு தனியாக இருக்குது. அதுக்கிட்ட எப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் லைவுக்கு வரும் அப்படின்னா நம்ம பார்ட்னர்ஷிப் டீடை சைன் பண்ணி விட்னஸ் முன்னாடி சைன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அன்ன தேதியிலேருந்து அது லைவுக்கு வந்துடும். நான் மீதி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ப்ரைவேட் லிமிடெட், 1% கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, எல்எல்பி, இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஆக்ட்ஸ் இருக்குது. அதாவது கம்பெனிஸ் ஆக்ட்னு இருக்குது, லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட்னு இருக்குது. இதுபடி எம்சிஏல போயிட்டு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். எம்சிஏ அப்படின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். ஸோ இதில் போயிட்டு நம்ம வந்து நம்மளோட கம்பெனி பேரை கொடுத்து அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் நம்மளோட கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரெஜிஸ்டர் ஆகும். இதை கவர்ன் பண்ணுறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கம்பெனிஸ் ஆக்ட், அதே மாதிரி லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட். அதுவே ப்ரொப்ரைட்டர்ஷிப்புக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை கவர்ன் பண்ணுறதுக்குன்னு எந்த ஒரு சட்டமுமே கிடையாது. ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆக்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னா இதுக்கு ஏதாவது ஒரு பேசிக்காக ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லைங்களா, அதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது தான் இந்த எம்எஸ்எம்இ அப்படின்றது. பெரும்பாலும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம்னா எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு. எம்எஸ்எம்இ அப்படின்றது ஒரு ஸ்கீம், அது கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். அந்த ஸ்கீம் மூலிமா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எம்எஸ்எம்இல இருக்கக்கூடிய லோன் கிடைக்கும். அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த எம்எஸ்எம்இன்னு இருக்குது. ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க பேங்க்கில் போகும்போது பேங்க்கில் ஏதாவது ப்ரூஃப் கேட்பாங்க, மினிமம் 2 ப்ரூஃப் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த டைமில் நம்மக்கிட்ட எந்த ப்ரூஃபும் இருக்காதுன்றதுக்காக இந்த எம்எஸ்எம்இ ஸ்கீமில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் கொடுத்து கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். யாரெல்லாம் வந்து இப்போ என்கிட்ட இன்னொருத்தவங்க கேட்டாங்க, இப்போ மளிகை கடை வச்சுருக்கேன், நான் வந்து இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுமா, ஒரு கம்பெனியாக இதை நான் ரெஜிஸ்டர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாங்க. இன்னொரு இந்த ஸ்மால் வெண்டார்ஸ், இன்றைக்கி நிறைய அந்த ஹோம் குக்டு வெண்டார்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் நிறைய இந்த அண்ணா நகர் ஸ்ட்ரீட் சைட்லலாம் வந்து ஃபுட்டெல்லாம் வச்சு இது பண்ணுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அவங்களுக்குலாம் தேவையா, இல்லை அவங்கெல்லாம் வந்து ஒரு நார்மலாக அவங்க பிஸ்னஸை ரன் பண்ணலாமா, யாரெல்லாம் எந்தெந்த கேட்டகரியில் வரணும்? ஓகேங்க, பொதுவாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 4-5 விஷயங்கள் ரொம்ப கீனாக நம்ம பார்க்கணுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்பெனியை பதிவு பண்ணுறது, அதை ஆல்ரெடி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். 2வது வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன், டேக்ஸ். பொதுவாக டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டேக்ஸ் அப்படின்ற கேட்டகரிக்கு 2 விஷயம் வரும். ஒன்று வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன், இன்னொன்று இன்கம் டேக்ஸ். ஓகே. 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் லைசன்ஸ். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அதுக்கான லைசன்சஸ் இருக்கும்.
இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து வச்சுருக்காங்க, இல்லை ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க, ஃபுட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்காங்கன்னா அவங்க FSSAI ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ மருந்து பொருட்கள் விற்கிறாங்க, அவங்க ட்ரக் லைசன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க, அவங்க காஸ்மெட்டிக் லைசன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் லைசன்ஸ் அப்படின்றது 3வது விஷயங்க. 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடி லைசன்ஸ், அதாவது கார்ப்பரேஷன் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை லோக்கல் பாடின்றது முனிசிபாலிட்டி, கார்ப்பரேஷன், பஞ்சாயத்து இங்கெல்லாம் வாங்கணும். ஒரு பியூட்டி பார்லர் ஒருத்தங்க ஆரம்பிக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு கடை போடுறாங்க, அவங்க வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துலேயோ கார்ப்பரேஷன்லேயோ ஒரு லைசன்ஸ் வாங்கிக்க வேண்டியிருக்கும். இது தவிர்த்து நம்ம வந்து அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் ஒரு மீடியம் ஸ்கேல் கம்பெனி இருக்காங்க, அவங்க வந்து தங்களுக்கு நிறைய வெண்டார்ஸ் வச்சுருக்காங்க, அந்த வெண்டார்ஸோட ப்ராப்பராக அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கணும். ஸோ இந்த 5 லீகல் ஃபார்மாலிட்டியும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாளைக்கு லீகலாக எந்த ஒரு கான்சிக்வன்சஸுமே வராது. ஸோ நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதுக்கான ப்ராடக்ட் லைசன்ஸ் நம்ம வாங்கிக்கணும். ஒரு ஸ்ட்ரீட் வெண்டாராக இருக்காருனாலுமே அவர் வந்து போயிட்டு அவருக்கான என்ன ப்ராடக்ட் அவர் விற்கிறாரோ, ஃபுட் ப்ராடக்ட் விற்கிறாருன்னா ஃபுட் லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கணும். ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை வச்சிருக்காருன்னா கார்ப்பரேஷனில் அப்ளை பண்ணி அந்த கார்ப்பரேஷன் லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கணும். அது அந்த ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரேட் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கார்ப்பரேஷன்லேருந்து வாங்க வேண்டிய விஷயம். ஒரு கிளினிக் ஒருத்தர் வைக்கிறாரு, ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர் சின்னதாக ஒரு கிளினிக் வைக்கிறாரு, கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிக்கணும். ஸோ இதெல்லாம் கம்பல்சரியாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். இப்போ இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் என்டிட்டிஸ்லாம் சொன்னீங்க, லைக் LLP அண்ட் ப்ரைவேட் லிமிடெட், இதெல்லாம் இதில் யார் யாருக்கெல்லாம் ஜிஎஸ்டி வந்து மேண்டேட்ரி, யார் யாரெல்லாம் ஜிஎஸ்டி ஆப்ட் பண்ணணும், இல்லை யார் யாருக்கெல்லாம் எக்ஸப்ஷன் இருக்குது? ஓகேங்க, இந்த ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இன்னுமே நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. 2017 இதை கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சட்டம் இல்லையா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து சேல்ஸ் டேக்ஸ், சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்லாம் நிறைய இன்டைரக்ட் டேக்ஸஸ் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒன்றா ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. இந்த ஜிஎஸ்டி சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணிக்க முடியாமல் நிறைய கம்பெனிஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஜிஎஸ்டியை வந்து கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணாமல் இவங்களே கையை விட்டு பே பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆளானாங்க. ஸோ அதனால நிறைய கம்பெனிஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் ஆரம்பித்தா உடனே ஜிஎஸ்டி பதிவு பண்ணணுமா அப்படின்றது. இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஜிஎஸ்டின்றது கம்பல்சரி கிடையாதுங்க. ஜிஎஸ்டி யாரெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்களுடைய டேர்ன் ஓவர் லிமிட், அதுலேயுமே 2 இருக்குது. சர்வீஸ் செக்டார், இப்போ உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கீங்க அப்படின்னா சர்வீஸ் செக்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு 20 லட்ச ரூபாய் டேர்ன் ஓவர் மேலே போச்சுன்னா தான் ப்ராஃபிட், கிடையாது டேர்ன் ஓவர். அவங்களுடைய டோட்டல் ரெவென்யூ, ஒரு வருஷத்துக்கான ரெவென்யூ அப்படின்றது 20 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னா கட்டாயமாக ஜிஎஸ்டி எடுக்கணும். அதுவே ஒரு ட்ரேடர், ஒரு பொருள் சம்மந்தப்பட்ட கூட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, ஒரு மேனுஃபேக்சரராக இருக்காங்க, இல்லை வந்து ஒரு கடை வச்சுருக்காங்க, இல்லை வந்து ஒரு ரீட்டைலராக இருக்காங்க, ஹோல்சேலராக இருக்காங்க, இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 40 லட்ச ரூபா வரைக்கும் லிமிட் இருக்குது. ஸோ அவங்களோட ஆனுவல் டேர்ன் ஓவர் அப்படின்றது 40 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னா கட்டாயம் அவங்க ஜிஎஸ்டி எடுக்கணும். அது வரைக்கும் அவங்க எடுக்க வேண்டியது கம்பல்சரி கிடையாது. வாலண்டரி பேசிஸில் யார் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் கம்பல்சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது தவிர்த்து இது வந்து ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி, இ-காமர்ஸ் மூலிமா நீங்கள் பொருட்கள் விற்கிறீங்க, இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை இ-காமர்ஸ் மூலிமா பொருட்களை விற்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஜிஎஸ்டி கம்பல்சரி. இதில் அந்த 20 லட்சம் 40 லட்சம் அப்படின்ற லிமிட்லாம் கிடையாது. கம்பல்சரி இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுற அத்தனை பேருமே ஜிஎஸ்டி எடுக்க வேண்டியிருக்கும். 3வது கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட் ட்ரேட். நம்மளுடைய மாநிலத்திலேருந்து பக்கத்து மாநிலத்துக்கு, இப்போ இங்கேருந்து நீங்கள் கேரளாக்கோ இல்லை இங்கேருந்து நீங்கள் கர்நாடகாக்கோ உங்களோட பொருட்களையோ இல்லை சேவையோ கொடுக்குறீங்க அப்படின்னா அது இன்டர் ஸ்டேட் கேட்டகரி கீழே வரும். அதுலேயுமே நீங்கள் கட்டாயம் வந்து ஜிஎஸ்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு கேட்டகரி இருக்குது, அது என்னென்னா கேஷுவல் ட்ரேடர்ஸ். இப்போ எக்ஸிபிஷன் மாதிரி இப்போ கேலரிஸ் வந்து வைப்பாங்க. அந்த கேலரிஸ் வந்து இப்போ இன்றைக்கி வந்து சென்னையில் இருக்கும், நாளைக்கு வந்து கும்பகோணத்தில் வைப்பாங்க, நாளைக்கு கோயம்புத்தூரில் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கேஷுவல் ட்ரேடர்ஸாக இருப்பாங்க. மீதி நாட்கள் வந்து அவங்க கேலரியே வைக்காமல் சும்மா கூட இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கேஷுவல் ட்ரேடர்ஸுமே கட்டாயம் ஜிஎஸ்டி எடுக்கணும். மற்றவங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டின்றது கம்பல்சரி கிடையாது. இதில் நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி எடுத்துருவாங்க. நிறைய பேருக்கு இதை பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் இருக்காது. பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னாலே முதல்ல போய் ஜிஎஸ்டி எடுங்கன்னுவாங்க. அதே மாதிரி பேங்க்கில் நீங்கள் போய் கேட்குறீங்க, ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது 2 ப்ரூஃப் கேட்பாங்க. ஓகே, ஒன்று இவங்க MSME சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, இன்னொன்று என்ன ஆகணுமோ ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் எடுத்துருவாங்கன்னுவாங்க. ஸோ பக்கத்தில் இருக்க யாராவது ஒரு ஆடிட்டர்கிட்ட போய் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, மாதம் இதில் ரிட்டர்ன்ஸ் கட்டணுங்க. இஃப் சப்போஸ் இதில் ப்ராப்பராக ரிட்டர்ன்ஸ் நம்ம வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் கட்டலைன்னா, என்னையிலேருந்து கட்டலையோ, அதாவது இது வந்து ஒரு மாதம் கலெக்ட் பண்ணக்கூடிய ஜிஎஸ்டியை அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே உங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். அப்படி கட்டாமல் விட்டுட்டாங்கன்னா 21ஆம் தேதியிலேருந்து பெனால்ட்டி ஆரம்பிக்கும். ஓகே, ஒவ்வொரு நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா பெனால்ட்டிங்க. ஓகே, ஸோ 2 மாதம் 3 மாதம் விட்டுட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து பெனால்ட்டியாக போகும். அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ தொகை கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வேறு கட்டணும்.
ஓகே. நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இது கட்டாம 6 மாசம் 1 வருஷம் கட்டாம விட்டு அது அப்படியே அந்த ஜிஎஸ்டி கேன்சல் ஆயிடும். புது ஜிஎஸ்டி எடுக்கணும்னு போனாங்கன்னா அந்த மொத்த தொகையும் கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா வரைக்கும் அது பெனால்ட்டியாவே வரும். அது எல்லாத்தையும் கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த புது ஜிஎஸ்டி அப்ளிகேஷனை நிறுத்தி வச்சிருவாங்க. ஓகே. இப்போ நான் ஒருவேளை நீங்க சொன்னீங்க பேங்க்ல வந்து ஜிஎஸ்டி ப்ரூஃப் கேட்டாங்கன்றதுக்காக நான் போய் ஜிஎஸ்டி எடுத்துட்டேன். ஒருவேளை என்னோட டர்ன் ஓவர் 20 lakhs தாண்டல அப்படின்னாலும் நான் ஜிஎஸ்டி எடுத்துட்டேன்னா நான் கண்டிப்பா கட்டி தான் ஆகணும். ஆமாங்க. ஜிஎஸ்டி எடுத்துட்டீங்கனாலே நீங்க அந்த கேட்டகரிக்குள்ள போயிடுறீங்க. கட்டாயம் நீங்க வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் கட்டணும். இதுல 2 டைப்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து நில் ரிட்டர்ன்ஸ், இன்னொன்று வந்து நீங்க பில்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதுக்கு வந்து நீங்க எவ்வளோ வந்து பில் பண்ணியிருக்கீங்க, அதுல எவ்வளோ வந்து ஜிஎஸ்டி தொகை வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து நீங்க கட்டணும். ஸோ இதுக்கு 2 ஃபார்ம்ஸ் இருக்குது, GSTR1 GSTR3B அப்படின்னு தான் பேசிக்காக எல்லாருமே கட்டக்கூடிய GSTR ஃபார்ம்ஸ். இது 2 மூலியமாகவும் நீங்கள் வந்து என்னென்னலாம் பில் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான தொகை எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாத்தையுமே நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். எதுவுமே கட்டலை, எதுவுமே நான் பில்ஸே வாங்கலை அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் நில் ரிட்டர்ன்ஸாவது நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம். நான் இந்த மாதம் எதுவுமே நான் வந்து பில்லே பண்ணலை, இது நில் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் அதையாவது நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகே. ஸோ 20 lakhs ஸ்லாப் தாண்டல அப்படின்னா ஜிஎஸ்டி எடுக்காமல் இருக்கிறது தான் ரெக்கமெண்டட். ஆமாங்க. இந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த 4 கேட்டகரி, அந்த 4 கேட்டகரிக்குள்ளேயே நீங்கள் வரலன்னா பெட்டர் நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்காமல் இருக்கலாம். ஓகே. பட் ஜிஎஸ்டி எடுத்துட்டீங்க, வாலண்டரி பேசிஸில் போய் நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்துட்டீங்கன்னா கட்டாயம் அந்த மாதம் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத நீங்கள் வந்து கரெக்டாக கட்டிடணும். இன்னைக்கு வந்து யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு காலத்தில் செலிபிரிட்டிஸ் சொல்லுவோம், சினிமா ஸ்டார் சொல்லுவோம், இன்னைக்கு வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ நிறைய தம்ப்நெயில்ஸ் பார்த்தாலே தெரியும் இவர் இவ்வளோ கோடி வச்சிருக்காரு, அவர் வீடு வாங்கிட்டார், அவர் கார் வாங்கிட்டார் அப்படின்ற மாதிரிலாம். இப்போ இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் லைக் யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இவங்க எல்லாம் வந்து எந்த கேட்டகரியில் ஃபாலோ ஆவாங்க? லைக் இவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவலாக அவங்க ஃபங்க்ஷன் ஆகிறாங்க, இவங்க வந்து ஒரு கம்பெனியாக அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணிக்கணுமா, இல்லை இவங்களோட இன்கம் சோர்ஸை வந்து அவங்க எப்படி ஃபைல் பண்ணணும், இல்லை இதுக்குமே ஜிஎஸ்டி அப்ளிகபிளா? இதை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க சார். ஓகேங்க. இந்த யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசெண்டாக வந்து ஒரு பெரிய பூமில் எடுத்துகிட்டு போனது. அதாவது எப்படி சாஃப்ட்வேர் நம்ம சொல்லுவோம், ஆமாம், 2005 2006 வரைக்கும்லாம் பெருசாக சாஃப்ட்வேர் கம்பெனிஸே இல்லை. திடீர்னு வந்தாங்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அந்த ஏதோ ஒரு படத்தில் வரும், சந்தானம் படத்தில், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சேர்ந்து பைக் வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், ஹெலிகாப்டர் வாங்கியிருக்கேன்ப்பா அப்படின்னு. ஸோ யூடியூப்புமே அந்த ஒரு கேட்டகரியில் தான் இப்போ போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு பெரிய இமாலய வளர்ச்சி இந்த கண்டென்ட் கிரியேஷனில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து 3 வகையாக நம்ம பிரிக்கலாங்க. ஒன்று வந்து ரொம்ப சின்ன லெவலில் ஏதோ நானும் வந்து ஒரு கண்டென்ட் போடுறேன், அது மூலிமா எனக்கு ஏதோ ஒரு ரெவென்யூ வருது, ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 10,000 ரூபாயிலேருந்து ஒரு 20,000 ரூபா வரைக்கும் வருது. அது வந்து நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே கொடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா அதில் ஒரு பெரிய இன்கம் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு வந்து 7 லட்ச ரூபா வரைக்கும் லிமிட் இருக்குது இன்கம் டேக்ஸில். அது வரைக்கும் நீங்கள் வந்து நில் ரிட்டர்ன்ஸே காமிக்க முடியும். அதுக்கெலாம் ஐடி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ரிட்டர்ன்ஸ் கட்டாயமாக நம்ம காமிக்கணும், ஐடி ரிட்டர்ன்ஸ் காமிக்கணும். அதுக்கு நீங்கள் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டையே வச்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் நீங்கள் இன்கமாக காமிச்சிக்கலாம். பட் அதுவே செகண்ட் லெவல், எனக்கு வந்து ஒரு நல்ல மாதத்துக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வரைக்கும் இன்கம் வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய அந்த யூடியூப் சேனலை வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் எல்லாம் உங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வரும். அப்போ என்ன ஆகும், நீங்கள் வந்து ஒரு எடிட்டர் வைக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு கண்டென்ட் எழுதுறதுக்கான ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் வைக்கிறீங்க, வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோகிராஃபர் ஹையர் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் செலவு கணக்கில் காமிக்க முடியும். ஓகே. அது மூலிமா உங்களுக்கு லாபம் என்ன வருதோ அதுக்கு மட்டும் நீங்கள் வரி கட்டினா போதும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மில் நீங்கள் வந்து உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுவே அடுத்த கேட்டகரி கார்பரேட்டாக போவாங்க. ஸோ அதில் என்ன அப்படின்னா யூடியூப்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூ மட்டும் கிடையாது, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலிமா வரக்கூடிய ரெவன்யூமே வரும். ஸோ ஒரு பெரிய ஃபண்ட் உள்ளே வருதுன்னும் போது நீங்கள் உங்களோட ஒரு கார்பரேட் கம்பெனியாகவே ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாகவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுவே உங்களுக்கான ஒரு பிஸ்னஸாக மாறும். ஸோ யூடியூப்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூ ஒன்று, யூடியூப்லேருந்து அந்த அவங்க ஆட்ஸ் எல்லாம் போட்டு அது ஒரு மினிமம் ரெவன்யூவாக தான் இருக்கும். பட் அவங்க வந்து மற்ற பிராண்டை வந்து வவுச் பண்ணும்போது மற்ற பிராண்டை வந்து அவங்களோட சேனலில் ப்ரொமோட் பண்ணும்பொழுது அது மூலிமா வரக்கூடிய ரெவன்யூவும் அந்த கம்பெனிக்கான ரெவன்யூவாக காமிக்க முடியும். அவங்க ஒரு பெரிய கார்பரேட் ஸ்டேட்டஸ்க்கு போவாங்க. அந்த டைமில் அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக கூட தங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது யார் வேணாலும் எந்த கேட்டகரிக்கு வேணாலும் இருக்கலாம். பட் அவங்க யூடியூப் சேனலோட பேர் இருக்கு இல்லைங்களா, அதை ட்ரேட்மார்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். ஸோ அந்த பேரை வேற யாரும் தங்களோட யூடியூப் சேனலுக்கு பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகே. நீங்கள் ஒரு சேனலுக்கு பேர் வைக்கிறீங்க, அதை சின்னதாக மாற்றம் செஞ்சு ஒருத்தர் அவருக்கான சேனலாக பயன்படுத்திப்பார். நீங்கள் அந்த சேனலுக்கு ஒரு லோகோ வச்சுருப்பீங்க, அதை சின்னதாக மாற்றி வேற யாராவது பேராக பயன்படுத்திப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெட்டர். ஓகே. இதுவுமே அந்த பிராண்ட் நேம் கேட்டகரியில தான் ஃபைல் ஆகுமா, இல்லை இந்த மாதிரி யூடியூப் நேம்ஸ் அந்த மாதிரி வேற ஏதாவது? இல்லை, இதுவுமே ட்ரேட்மார்க் கீழே தாங்க ஃபைல் ஆகும். ட்ரேட்மார்க் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ராட்காஸ்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது,
இன்னொன்று என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி ஓகே. இருக்குது. ஸோ இந்த கேட்டகரிஸ் கீழே கிளாஸ் 38, கிளாஸ் 41 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டகரி கீழே நீங்கள் வந்து உங்களோட சேனலை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டிஜிட்டல் எரால நீங்கள் சொன்னீங்க பிராண்ட் நேம் லோகோவை தாண்டி இன்றைக்கி நிறைய பேர் இந்த வீடியோஸ் பண்ணுறாங்க, அவங்களோட லோகோ அனிமேஷன், டைட்டில் அனிமேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு சவுண்ட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சவுண்டை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாங்க. இதில் வந்து இந்த ட்ரேட்மார்க் அப்படின்றதுலேயே இன்னும் 2 கேட்டகரிஸ் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் மார்க், இன்னொன்று ஸ்மெல் மார்க் அப்படின்னு கூட இருக்குது. இந்த சவுண்ட் மார்க் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா பிரிட்டானியாவோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த டிங் டிடிங் அப்படின்றது வந்து அவங்களுடைய சவுண்ட் மார்க். ஓகே. அதே மாதிரி ஏர்டெல்லுடைய மியூசிக் கேட்டிருப்பீங்க, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் வரும். ஸோ அதுவுமே அவங்களோட சவுண்ட் மார்க். ஸோ இது எல்லாமே அந்த சவுண்ட் மார்க் அப்படின்றது கீழே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து அந்த ஸ்மெல் மார்க் அப்படின்றது, முன்னாடிலாம் நீங்கள் வந்து நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இந்த பெனில் வந்து ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். ஆமாம், பெனில் எழுதும் போது அந்த பால் பாயிண்ட் பெனில் எழுதும் போது அதிலேருந்து ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். சிலர் வந்து ஸ்டாம்ப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டாம்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாம்பில் சீல் போடும் போது அதிலேருந்து ஒரு ஸ்மெல் வரும். இது எல்லாமே அந்த ப்ராடக்டோட ஐடென்டிட்டி. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ட்ரேட்மார்க் அப்படின்றதே ஒரு ஐடென்டிட்டி அப்படின்றது தான். ஸோ நம்மளுடைய பிராண்டை குறிக்கக்கூடிய எந்த ஒரு ஐடென்டிட்டியாக இருந்தாலுமே அதை வந்து நம்ம ட்ரேட்மார்க்கில் ஃபைல் பண்ண முடியும். ஸோ ஸ்மெல்லை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், நம்ம ஸ்மெல்லு, சவுண்டு, இது எல்லாத்தையுமே நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஓகே. லைக் இந்தியாவில் அந்த மாதிரி பண்ணுறாங்களா? 100%. இப்போ பிரிட்டானியா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பிரிட்டானியா, ஏர்டெல், அவங்க எல்லாருமே அவங்களோட சவுண்ட் மார்க்கை இந்தியாவிலுமே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இது உண்மையிலே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப புதுசாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக அது நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் சரி, கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கும் சரி உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு அவர் ஷோ. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூங்க. நீங்களுமே மெட்ராஸ் கிரியேட்டிவ் சார்பாக நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் நீங்களும் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. மக்களுக்கு தேவையான, அதுவும் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு தேவையான பிராண்ட் எப்படி இருக்கணும், ஒரு கம்பெனிக்கான ஐடென்டிட்டின்றதை எப்படி கிரியேட் பண்ணணும், ஸோ இந்த மாதிரிலாம் நீங்களுமே நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கீங்க. ஸோ ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரொம்பவே வேல்யூபுளாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட்.